ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசருமா இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் முதலாவது கிறிஸ்தேசுக்களான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக அடியேன் சார்ந்திருக்கிறதான கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அனைத்து பரிசுத்தவான்களின் அன்பின் வாழ்த்துக்களையும் கூட ஒசூர் சபையாருக்கு தெரிவித்துக் கொண்டு, அது ஒரு தேவனுடைய ஒரு பெரிதான ஒரு கிருபை. உங்கள் மத்தியில கூட தேவனுடைய வார்த்தைகளை பேசுறதுக்கு தேவன் கிருபை தந்திருக்காங்க. இந்த கிருபைக்காக தேவனுக்கு நம்ம முதலாவது நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு, ஒரு விசேஷமான ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம எக்லீஷியாவா நம்ம கூடியிருக்கிறோம். அந்த சூழ்நிலை நமக்கு தெரியும். நம்முடைய சபைக்கு உண்டான ஊழியர்களை நாம் தெரிவு செய்யக்கூடிய, அதுலயும் விசேஷமா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம நாமினேஷன் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ளாக என்ன பண்றோம்னா கடந்துப்போம். இதை குறித்து சகோதரர்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், என்னென்ன மாதிரி லெசன்ஸ் போயிருக்கு அப்படின்னு. சகோதரர் கொடுத்த விஷயம் பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் 6th வால்யூம்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நாங்கள் நிறைய பெரிய ஸ்டடிஸ் பண்ணியிருக்கிறோம். பட் இருந்த போதிலும் முதல் முறை அப்படிங்கறதுனால சில ஒரு மார்க் ட்ரையல் ஒன்று நம்ம என்ன பண்றோம்னா, இந்த நாள்ல பாடம் முடிச்சுட்டு சாங்ஸ் எல்லாம் பாடி முடிச்ச பிறகு சின்ன நம்ம நெக்ஸ்ட் வீக் எலெக்ஷன் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறதோடைய ஒரு சின்ன டெமோ மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா பார்த்துட்டு அதை தொடர்ந்து நாமினேஷன் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு பிரேக் பாத்தீங்கன்னா இருக்க போகும். அதற்கு முன்பாக நம்ம தேவனுடைய சத்திய காரியங்களை மீண்டுமாக நம் நினைப்பூட்டும் வண்ணமாக நம்ம பார்க்க இருக்கிற ஒரு வேறுபாடு மூப்பர்கள், உதவிக்காரர்கள் மற்றும் சபை. அப்படின்னா ஒரு எக்லீஷியா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த எக்லீஷியால எத்தனை வகையான மக்கள் இருக்காங்க? எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான், எல்லாருமே கிறிஸ்துவுடைய சரீரம் தான், எல்லாருமே ஈக்குவல் தான். இங்க யாரும் மேல யாரும் கீழே அப்படிங்கிற ஒரு காரியம் இல்லை. இருந்த போதிலும் ஊழியத்தின் அடிப்படையில எக்லீஷியால 3 விதமாக என்ன பண்றாங்கன்னா சகோதர சகோதரிகள் இருக்காங்க. விசேஷமா அதுல மூப்பர்கள் ஒரு வகை, உதவிக்காரர்கள் ஒரு வகை, அடுத்து சபை அப்படின்றவங்க, அவர்களை தேர்வு செய்யக்கூடிய தேவ ஜனங்கள் நம்ம பார்க்கணும். இந்த 3 பேரும் இருக்கிறாங்கன்னு நம்ம தலைப்புல சொல்றோம். வேதாகமத்துல இந்த 3 பேரும் இருக்கிறாங்கன்னு எங்கேயாவது ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? இருக்கு. இல்லைன்னா தலைப்பு என்ன பண்ண மாட்டோம், போட மாட்டோம். வாசிக்கலாம், சில வசனங்கள் வாசிக்கலாம். நம்ம காலத்தை கருத்தில் கொண்டு சில வசனங்கள், தெரிந்த வசனங்கள் வரும்போது நம்ம இங்க நீங்க டிஸ்பிளேல இருக்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். தமிழ் படிக்க அப்படியே என்ன பண்ணிக்கலாம் படிச்சுட்டு சில வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. இங்க கிளியரா என்ன எழுதுறாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்துல இருக்கிற சபைக்கு எழுதும்போது, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பு பட்டணத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக 3 வகையான ஜனங்கள் இருக்காங்க பிலிப்பு பட்டணத்துல, அந்த எக்லீஷியால. ஒருத்தங்க யாருன்னா பரிசுத்தவான்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது காமனா எக்லீஷியால இருக்கிற எல்லாரையும் என்ன சொல்லுவாங்கன்னா பரிசுத்தவான்கள். அதுல எந்த வேறுபாடும் கிடையாது. அடுத்து 2ஆவதா சொல்லும் போது கண்காணிகள் அப்படிங்கிறது எல்டர்ஸ் அப்படின்னு பாக்குறோம், மூப்பர்கள், அதுக்கப்புறம் உதவிக்காரர்கள். ஒரு எக்லீஷியா அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க எல்டர்ஸ் இருக்கிறாங்க, டீக்கன்ஸ் இருக்காங்க, சபையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்கன்னு வசனம் தெளிவா சொல்லுது. இந்த நாள்ல நம்ம ஊழியர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறது, அதாவது நாமினேஷன் பண்றதுனால வேதாகமம் நிறைய காரியங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க. சில விஷயங்களை நம்ம நினைப்பூட்டுறோம். வேதாகமத்துல இந்த மூப்பர்களுடைய தேர்வு செய்தலை குறித்து அநேக இடங்கள்ல ரெஃபரன்ஸ் இருக்கு. அதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸ் தான் நம்ம என்ன பாக்குறோம்னா, பவுல் என்ன பண்றாருன்னா சில கவுன்சிலிங் கொடுக்குறாரு. பவுல் அவருடைய பிரயாணங்கள் எல்லாம் மேற்கொள்ளும் போது, விசேஷமா அவருடைய 3வது ஊழிய பிரயாணத்துடைய இறுதியில பாத்தீங்கன்னா, அவரு எபேசு அப்படிங்கிற இடம் பெருசு. எபேசியர் புக் எல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா? எபேசியர் பட்டணம் பெருசு. அங்க இருக்கக்கூடிய எல்டர்ஸை பக்கத்துல இருக்கிற ஊருக்கு என்ன பண்றாருன்னா கூப்பிடுறாரு. உதாரணத்துக்கு பெங்களூர் தான் எபேசுன்னு வச்சுக்கோங்களேன். பெங்களூருக்கு பவுல் போகல, பக்கத்துல ஒரு எக்ஸாம்பிள் ஒசூர் வச்சுக்கலாம். ஒசூருக்கு எல்லா எல்டர்ஸ் என்ன பண்ணுங்க வாங்கன்னு சொல்லி மிலேத்து அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு என்ன பண்றாருன்னா எல்லா எல்டர்ஸையும் இன்வைட் பண்ணி ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாரு. அந்த கவுன்சிலிங் தான் இந்த நாட்கள்லயும் தேவனுடைய ஜனங்களை வழிநடத்தக்கூடிய மூப்பர்களுக்கு பவுல் மூலமா என்ன பண்ண போறாருன்னா தேவன் கொடுக்கிறார். ஒருவேளை நம்ம எக்லீஷியால வரக்கூடிய எல்டர்ஸ்க்கும் பவுல் கொடுக்குற ஒரே அட்வைஸ் பாருங்க. மிலேத்துவிலிருந்து ஆக்ட்ஸ் சாப்டர் 20:17 சொல்றாரு, மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை, தமிழ்ல மூப்பரைன்னு இருக்கு, ஏதோ சிங்குலர்ல இருக்கிற மாதிரி இருக்கு, தமிழ்ல மூப்பர்னு வர எல்லா இடத்துலயும் ஆங்கிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்டர்ஸ், மூப்பர்கள் அப்படிங்கறத சரியான ஒரு புரிந்து கொள்ளும். வரவழைத்து அவர் கொடுக்குற முதல் கவுன்சிலிங்
நமக்கு ரொம்ப பரிச்சயமா இருந்தாலுமே நம்ம நினைப்பூட்ட வேண்டிய ஒரு கவுன்சிலிங். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனம் 28. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனம் 28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். சோ 2 விஷயத்துல இங்க எச்சரிக்கையா இருக்க சொல்லி மூப்பர்களுக்கு பவுல் என்ன பண்றாரு? அட்வைஸ் கொடுக்கிறார். அந்த 2 விஷயம் என்ன அப்படிங்கறத யாராவது சொல்ல முடியுமா? இந்த வசனத்துலதான் இருக்கு. 2 விஷயம் எச்சரிப்பு. என்ன சொல்றாருன்னா, உங்களை குறித்தும் எல்டர்ஸா தேவனால தேர்ந்தெடுக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்களே என்ன பண்ணிக்கணும்னா, நாமளும் ஒரு டேஞ்சர் தான் எக்லீசியாக்கு. அவர் சொல்றாரு உங்களை குறித்தும். அடுத்து எக்லீசியா யாரோடதுன்னு சொல்லி எல்டர்ஸுக்கு ரிமைண்ட் பண்றாருன்னா, தேவன் அவருடைய சுய ரத்தம், அவருடைய குமாரனுடைய ரத்தத்தின் மூலமாக சம்பாதித்து கொண்ட சபை. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே, இப்போ ஏபிசின்னு 3 எல்டர்ஸ் அல்லது எக்ஸாம்பிள் சொல்றோம் 10 எல்டர்ஸ் அடுத்த வாரம் நம்ம எக்லீசியால வந்தாலும் கூட அந்த 10 எல்டர்ஸும் ஒசூர் எக்லீசியாவை எப்படி பார்க்கணும்னா, ஒசூர் எக்லீசியா தேவனுடைய சபை. தேவனுடைய சபையில தேவன் பரிசுத்தாவியின் மூலமாக நமக்கு ஊழியத்துக்கு என்ன பண்றாரு? வாய்ப்பு கொடுத்திருக்காரு. சோ நம்மளை குறிச்சு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். மந்தை முழுவதையும் குறித்து என்ன பண்ணணும்? சோ எந்த எச்சரிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த வகையிலையும் தேவனுடைய தெய்வீக சட்டத்திட்டங்களுக்கு மாறுபாடா நம்மளும் நடந்துடக்கூடாது, சபையும் என்ன இருக்கக்கூடாது, வழி தப்பி போயிடக்கூடாதுங்கிறதுல எச்சரிக்கையா இருக்கணும்ன்றாரு. சோ அப்போ விசேஷமா இங்க எல்டர்ஸ் கொடுக்குற கவுன்சிலிங்க சகோதரர்கள் எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, எல்டர்ஸ் உடைய ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இனிமேல் தான் மூப்பர்கள் உதவிக்காரர் வர போறாங்க. பட் இருந்தாலுமே சொல்றேன், எக்லீசியா வந்து ஃபேன் இஷ்யூ, ஃபேன் ஒரு வாரமா ஓடல, ஓகேங்களா? ஏபிசின்னு எல்டர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம எல்டர்ஸை பிளேம் பண்ணலாமா? ஏன் ஃபேன் கூட மாற்ற மாட்டேன்றீங்க, நீங்க இவ்வளோ நீங்கள்லாம் எல்டரா இருக்கீங்களே எக்லீசியால கேட்கலாமா? கண்டிப்பா அஃப்கோர்ஸ் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பட் ஃபேன் ரெடி பண்றதுக்காக நம்ம எல்டர்ஸ் சூஸ் பண்ணல. நம்முடைய புரிந்து கொள்ளுதல் கரெக்டா இருக்கணும். நம்ம ஏன் எல்டர்ஸை எலெக்ட் பண்ண போறோம்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த சகோதரர்களால என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆக போகுது? மேம்பட போகுது, பலப்பட போகுது அப்படிங்கிற புரிந்து கொள்ளுதல்ல தான் எல்டர்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா எலெக்ட் பண்றோம். அதான் சொல்றாரு, they are responsible for the spiritual development, the spiritual oversight and the care of the church of God. சபைய ஒரு கேர் எடுக்கிறதுக்கும் சபையில ஆவிக்குரிய ஊழியர்களுக்கும் தான் நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்டர்ஸ். இப்ப எல்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வேற டேர்ம்ல எல்லாம் பைபிள்ல அங்கங்க பாக்குறோம். சில இடத்துல வந்து பிஷப்ன்ற ஒரு வேர்டே கூட என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்துறாங்க. சில இடத்துல பாஸ்டர், ஆக்சுவலா பாஸ்டர்ங்கிற வேர்டு நம்ம தான். அதோடைய மீனிங் என்னன்னா ஒரு மேய்க்கக்கூடிய ஒரு தன்மை. சோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட விசேஷமா தன்னை எப்படிதான் காமிக்கிறார்? யோவான் 10:11 கவனிக்கும் போது, நானே நல்ல ஷெப்பர்ட் என்ன பண்றாருன்னா சொல்ற ஷெப்பர்டுன்னு. அப்போ எல்டர்ஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஏபிசின்னு ஒரு 4-5 எல்டர்ஸ் வராங்க, நம்மளாம் எக்லீசியா மெம்பர்ஸ்னா நம்மள அவங்க என்ன பண்ணுவாங்க? மேய்ப்பாங்க இல்லைங்களா? ஒரு மேய்ப்பன் என்ன பண்ணுவாரு? அவருடைய பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அதுதான் நம்முடைய எக்லீசியா எல்டர்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா மாற போகுது இன்னும் 2 வாரம் கழிச்சு. ஒரு மேய்ப்பனுடைய பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இல்ல நான் கேக்குறது லிட்டரலான ஷெப்பர்ட் உடைய பாடுகள். அவ்வளவுதான். இதுதான் எல்டர்ஸுடைய டியூட்டி. சோ என்ன சொல்றாருன்னா, நானே நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன பண்றாரு? அப்ப நம்ம எக்லீசியால தேவனுடைய கிருபையினால எலெக்ட் ஆகக்கூடிய எல்டர்ஸ் நமக்காக என்ன கொடுப்பாங்க? ஜீவனை கொடுக்கணும்னு போட்டிருக்கு பேர். அதனால நாங்களே உங்க ஜீவன் என்ன பண்ண போறோம்? டார்ச்சர் பண்ணி என்ன பண்ண போறோம்? அப்படி இருக்கக்கூடாது. அதாவது எல்டர்ஸ் உடைய டியூட்டி என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து தான் பிரதான மேய்ப்பன், அவருக்கு மேல பிதாவாக்கி தேவன் நம்ம 23ஆம் சங்கீதத்துல பார்ப்போம். பட் எல்டர்ஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டின்னா மந்தைய போஷிக்கணும். நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட் இப்ப பார்க்க போறோம், புரியுங்களா? சோ அதுல இன்னொரு டேஞ்சர் கூட இருக்கு. ஒருவேளை மந்தையில எல்லாமே ஆடுகளை என்ன பண்ணாது இருக்காது. திடீர்னு ஒரு ஆடு ஒரு 6 மாசம் கழிச்சு உருமாறும். என்னவா உருமாறும்? நீங்க நம்ம எக்லீசியால அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம். காமனா நம்ம எக்லீசியால ஒருவேளை நம்ம கொஞ்சம் பேர் இருக்கனால எல்லாரோட இணக்கமா பழகிறதுனால அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்கலாம். ஒரு காமனா எடுத்துக்கலாம். ஒரு 50 பேர் இருக்கிறோம், எல்லாரோடய பழக முடியாது. திடீர்னு என்ன ஆகலாம்னா, ஒரு சகோதரன்
அவர் ஆடா இருக்கக்கூடிய சகோதரன் அவருடைய குணலட்சணங்கள் அல்லது அவருடைய உபதேசங்கள் என்னவா மாறும்னா தவறானதா மாறும். ஸோ இதை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒருவேளை ஒரு நல்ல மேய்ப்பனா தேவனால எலெக்ட் பண்ணக்கூடிய எல்டர்ஸ் எப்படி இருக்கணும்னு வார்னிங் கொடுக்குறாருன்னா, யோவான் 10:12 மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவுமான கூலியால், அதாவது ஒரு சாதாரண ஒரு மகிமைக்காக இந்த இந்த எல்டருங்கிற ஒரு ஊழியத்தை ஒரு நேம் ஷேக்குக்காக, இல்ல இது ஒரு பொசிஷன் நினைச்ச ஒருவேளை நம்ம எடுத்துக்கிறோம், ஒருவேளை தேவன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் நம்ம ஃபீல் பண்றோம்னா, நாளைக்கு எக்லீஷால ஒரு மெம்பருக்கு ஒரு ஆபத்து. இமேஜின் பண்ணிக்கலாம். நமக்கு ஒன்றும் எல்டர்ஸே எலெக்ட் ஆகல, அதனால நம்ம ஃப்ரீயா என்ன பண்ணலாம், பேசலாம் இல்லைங்களா? ஏபிசின்னு சில எல்டர்ஸ் எலெக்ட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கணும்னா, எக்லீஷால ஒருத்தருக்கு ஒரு சூழ்நிலை ஆவிக்குரிய விஷயத்துல ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காரு, ஆவிக்குரிய விஷயத்துல ஹாஸ்பிட்டல் இருக்காருங்கிற செகண்ட் கேட்டகரி, அது தனியா பார்த்துக்கலாம். அப்போ இம்மிடியேட்டா அங்க ஒரு அட்டென்ஷன் இருக்கணும், அங்க ஒரு கேர் இருக்கணும், அங்க தேவையான வசனங்கள் என்ன பண்ணணும்னா கொடுக்கப்படணும். ஒருவேளை இது ஒரு பொசிஷன், எல்டர்ங்கிற ஒரு பொசிஷன் இல்ல இது தேவனுடைய இந்த வழிநடத்தல புரிஞ்சு கொள்ளாம ஒரு சூழ்நிலையில ஏபிசின்னு யாராவது சகோதரர் அங்க போய் இருக்கிறாங்கன்னா, அவங்க மைண்ட் எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, கூலியாய் ஓனாய் வருகிறதை கண்டு அவன் என்ன பண்ணுவான்? ஒண்ணு இல்ல, ஒரு மந்தை இருக்கு, பே பண்ணி ஒருத்தரை பாத்துக்குங்க, என்னுடைய மந்தையும் பாத்துக்குங்கன்னு சொல்லி வைக்கிறாங்க. அவருக்கு வேலையை செய்யவே மாட்டேங்கிறாரு. திடீர்னு ஓனாய் வருது, நீ அந்த ஆடை வேணா சாப்பிடுறதுன்னா நீ என்ன பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ, எங்கிட்ட நீ வராத அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாருன்னா அவர் யாருன்னா கூலியா. அப்ப இது இங்க கிளியரா பாக்குறோம். ஒரு நல்ல மேய்ப்பனுடைய சுபாவம் எப்படி இருக்காது, இப்படி இருக்காது. அப்போ நல்ல மேய்ப்பன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசு கிறிஸ்து முதல்ல, அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்துடைய கிருபையில சபையாரால தேர்வு செய்யக்கூடிய மூப்பர்கள் எப்படி ஃபீல் பண்ணிக்கணும்னா, நாம அந்த ஊழியத்தை என்ன பண்ணணும், திறம்பட செய்யணும் அப்படின்னு. அப்போ ஒரு மேய்ப்பனுடைய பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆபத்துல இருந்து என்ன பண்ணணும், அதான் சொல்றாரு, shepherd seeks to provide for the needs of the sheep. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இங்க கீழே சொல்றாரு, so an elders வச்சுங்க, seeks to provide the spiritual needs of their congregation. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பாடம் பேசின சகோதரருடைய ரெஃபரன்ஸ். இது ரீபிரிண்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் எடுக்கல, அதனாலதான் அந்த கோட்டிங் நம்ம கொடுக்கல. அப்ப என்ன டேஞ்சர் சபைக்கு வரும்? பெரிய டேஞ்சர் இதுதான் வரும். ஓனாயின்னு சொல்றது ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ நம்ம என்ன பண்ணல சொல்றதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. ஈவன் பெயர் சபையை நம்ம ஒருவேளை பாடங்கள்ல நம்ம கடிந்து கொண்டா கூட பெயர் சபையினருடைய சிஸ்டத்தை தான் நம்ம என்ன பண்றோம், மகா பாபுலோன்னு அவங்களதான் சொல்றோமே தவிர தனிப்பட்ட நபரையோ ஒருத்தரையோ குறித்து பேசுவதற்கு நமக்கு என்ன இல்லைன்னா உரிமை கிடையாது. இங்க கூட அதே தான் பாக்குறோம். ஓனாய் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதரையோ சிஸ்டரையோ நம்ம சொல்ல, அந்த குணலட்சணம் அல்லது அந்த அந்த ஒரு போதனையை தான் என்ன பண்றோம்னா சொல்லணும். அப்போ ஓனாய்ங்கிறது என்னன்னா ஒரு தவறான உபதேசம். இப்போ 7ஆம் கால சபையில இருக்கிறோம், இன்னைக்கு நிறைய டாக்டர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், படிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு நம்முடைய எக்லீஷாலேயே ஒரு சிஸ்டரோ ஒரு பிரதரோ வருங்காலத்துல எழுந்து, எனக்கு என்னமோ 2ஆம் வருகையிலே சந்தேகம் இருக்கு, எனக்கு 7ஆம் தூதன் விஷயத்துல என்ன இல்லை கிளாரிட்டி இல்லை, எனக்கு ராஜ்யத்துடைய காரியங்கள் எல்லாமே கரெக்டா இருந்துட்டு ஸ்டடி பண்றோம், எங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. ஒரு விஷயத்த எக்ஸாக்டா இருந்துட்டு அதுல இருந்து ரிவர்ஸ் ஆயிட்டு இத குறிச்சு தவறான உபதேசத்தை சபையில ஒருத்தர் ஸ்ப்ரெட் பண்றாரு. எக்ஸாம்பிள் சொல்றேனே, ரொம்ப லைட் ஹார்ட்டா பேசிக்கலாம். செகண்ட் கமிங் வரலன்னு சொல்லி ரகசியமா எக்லீஷால ஒருத்தருக்கு ஒரு பிலீஃப் வந்துருச்சு, இப்படி வரவே கூடாது, அது இருக்கிறதுலே பரிந்துரைக்கப்படக்கூடிய சூழ்நிலை. அவர் ஒவ்வொருத்தருடையா பாய்சன் என்ன பண்றாரு, எனக்கு என்னமோ ஆண்டவர் வந்த மாதிரி தெரியலீங்க, ஒன்னும் பூமியில எதுவும் மாறின மாதிரி தெரியலீங்கன்னு சொல்லி குழப்பிட்டே இருக்காருன்னா எல்டர்ஸ் அமைதியா இருக்கணுமா? எங்க எல்டர்னா நல்லவரா இருக்கணுங்க, நீங்க யாரையும் போய் திட்டவே கூடாதுங்க அப்படின்னு எடுத்துக்கணுமா? அந்த இடத்துல சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை, மூப்பருக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. எதிர் பேசுகிறவர்களை கடிந்து கொள்ள அவர் என்னவா இருக்கணும், கண்டனம் பண்ண வல்லவனா இருக்கணும். அப்ப ஒரு தவறான உபதேசத்தை ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ எக்லீஷால எடுத்து பேசும்போது முதல்ல அவர் ஸ்டாப் பண்ணணும். அதுல அன்பு நிமித்தமா தான் ஸ்டாப் பண்ணி இதை பிரைவேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, வாங்க எக்லீஷால இதை குறித்து யாருக்கும் பேசாதீங்க. ஒருவேளை அதை தொடர்ந்து நீங்க பேசுறதா இருந்தா சபையின் மத்தியில நாங்க சில முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஓப்பனா என்ன பண்ணணும், சொல்லணும். அதுதான் ஒரு மூப்பருக்கு உண்டான ஒரு விசேஷித்த ஒரு குவாலிஃபிகேஷன். இதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஏன் இதை சொல்றாருன்னா பவுல் அங்க மிலேத்தியில் இருக்கக்கூடிய எல்டர்ஸ் பேசும்போதே சொல்றாரு, அதான் கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம்.
அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனம் 29. நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். பவுல் சொன்னார். இது வழக்கமா எந்த சப்ஜெக்ட்ல படிப்போம்? அந்த வசனத்தை ஞாபகம் இருக்குங்களா? பேசிக்ல படிப்போம், ஆன்டி கிரைஸ்ட் சப்ஜெக்ட்ல படிப்போம் இல்லைங்களா? பவுல் சொல்றாரு, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் என்ன பண்ணும்? உங்களுக்குள்ள வரும். உங்களிலும் சிலர் எழும்பி என்ன பண்ணுவாங்க? மாறுபாடானவைகள் என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க, எல்லாரும் இழுத்துக்கொள்ள முடியும். நல்லா நல்லா கவனிக்கலாம். உண்மையான சபைக்குழுன்னு எழும்புறாங்கன்னு பாக்கலாம். இப்பதான் போப்பு மார்க்கம் வந்துச்சு. எங்கேயும் அதே தான். 7ஆம் கால சபையில எக்லீசியால ஒரு சரியான ட்ரூத்ல இருக்கும்போது யாராவது ஒருத்தர் தவறான ட்ரூத்தை எழும்பி விசேஷமா போதிக்கிறாங்கன்னு இருக்கு. கரெக்டா இல்லைங்களா? ஒருவேளை எல்டரா இருக்கலாம், அவங்க டீக்கனா இருக்கலாம். வெரேன் ஸ்டைல் கூட என்ன பண்ணலாம்? தப்பான விஷயங்களை டாக்டருக்கு மாறா பேசலாம். பேசும்போது இமிடியேட்டா அங்க என்ன பண்ணணும்? எல்டர் அதை வந்து ஸ்டாப் பண்ணும். காரணம் என்னன்னா, ஒரு தவறான காரியம் எக்லீசியால என்ன ஆகக்கூடாது. ஸோ ப்ரொடெக்ட் ஃப்ரம் டேஞ்சர்னா யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஓனாய் வந்து அந்த பகுதியில மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஒரு மேய்ப்பன் இருக்காரு, 100 ஆடை அப்படி மேய்ச்சிட்டு இருக்காரு. கேஷுவலா விட்டுருவாரா? 2 ஆடை வேணா பிடிச்சிட்டு போய்க்குங்க, நீங்க எக்லீசியால நாங்க ஒரு 50 பேர் இருக்கோம், 2 பேர் தான் கூட்டிட்டு போய்க்குங்க அப்படின்னு விட்டுருவோமா? அந்த 2 பேருக்காகவும் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்? ரிஸ்க் எடுக்கணும். அந்த யாரு டேஞ்சரோ அந்த தவறான உபதேசத்தை அப்படியே என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு பைபிள்ல நடைமுறை இருக்கு. மத்தேயு 18ல தனிப்பட்ட வகையில போய் சொல்லணும். கேட்கலைன்னா அடுத்த 2 பேரை கூட்டு போகணும். முடியலன்றத சபைக்கு சொன்னா சபையார் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா எக்ஸ்கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு சிவியரான டியூட்டி. எல்லாத்துக்கும் அதை பண்ண முடியாது. உபதேச ரீதியில ரொம்ப மோசமா இருக்கு, பாலியல் ரீதியான குற்றங்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த சபைக்கு என்ன பண்ணணும்னா தெரியப்படுத்தக்கூடிய காரியம். மற்றபடி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து மறக்கணும், மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும். அதெல்லாம் குறித்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம். ஆனா 2 விஷயம் ரொம்ப மாறலா அவங்க பண்ணக்கூடிய தவறு. 2வது டாக்ட்ரினல் டீவியேஷன்ஸ் என்ன பண்ணா சீரியஸ். ஒருத்தருக்கு வந்து ஃபெய்த் இல்லைன்னா நான் ஸ்டடி பண்றேன்னு சொன்னாருன்னா பிரச்சனை இல்லை. எக்லீஷியால யாரையும் போய் என்ன பண்ணக்கூடாது, இதை குறித்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இது வந்து ஒரு எல்டருடைய ஒரு மாரலான ஒரு டியூட்டி. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம எலெக்ட் ஆகக்கூடிய எல்டரு இதை வந்து ப்ராப்பரா பண்றாரா இல்லையாங்கிறத சபையார் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சகோதரர் கொடுக்குற அருமையான கோட்டிங் பாருங்க. The big difference in the impact made by the one who has the ownership. யார் உண்மையாகவே அந்த ஓனர்ஷிப்பை தேவன் இந்த ஊழியத்தை நம்ம கொடுத்திருக்காரு, நம்ம சரிவர செய்யணும்னு யார் ஒருத்தர் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கும் versus the one who has nothing invested. சபைக்காகவும் தேவனுக்காகவும் சபைக்கு அடுத்த காரியங்களையும் எதிலையுமே இன்வெஸ்டே பண்ணாம நேம் ஷேக்கு எல்டர்ஸ். கண்டிப்பா அப்படி இருந்தா தேவன் எலெக்ட் பண்ண மாட்டாரு. பட் இருந்த போதிலும் எலெக்ட் பண்ண பிறகு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல யாரா இருந்தாங்கன்னா இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? the difference can be noted in the effort. அவங்க சபைக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் வேத பாடங்களுக்காகவும் டிஸ்கஷனுக்காகவும் அவங்க போடுற எஃபர்ட்ல என்ன பண்ணலாம்னா எக்ஸாக்டா சபை என்ன பண்ணலாம். ஏன்னா எல்டர்ஸ் நம்ம எலெக்ட் பண்றதே ஒரே ரீசன் தான். அந்த ஒரு ரீசன் என்னன்னா, அந்த எல்டர்ஸ் மூலமா எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆகணும்? மேம்படணும். நிறைய காரியங்கள் என்ன பண்ணணும்? கற்றுக்கணும். எய்தர் சப்ஜெக்ட்ல கத்துக்கலாம், வெரையன் டிஸ்கஷன்ல கத்துக்கலாம். ஏதோ ஒரு வகையில ஃப்ரூட்ஃபுல்லான காரியங்கள் அந்த பிரதர்ஸ் மூலமா என்ன பண்ணணும்? நமக்கு முன்னாடி இருந்து அவங்க கைட் பண்ணணும்னு பார்ப்போம். இது எல்டருடைய ஒன் ஆஃப் த ஒரு விஷயம். ஸோ இதை அருமையா யாருக்கிட்ட பேசுறாருன்னா, சபையில முதல்ல வந்து மேய்ப்பர் அப்படிங்கிற ஒரு ஊழியத்தை யாருக்கு கொடுக்குறாருன்னா அப்போஸ்தலன் பேதுருக்கு தான் கொடுக்குறாரு. இந்த வசனங்களை நம்ம ஒவ்வொரு கோணங்கள்ல பார்த்திருப்போம். கரெக்டுங்களா? இப்ப எல்டர்ஸுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு கோணத்துல என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். சகோதரி வாசிங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 21ஆம் அதிகாரம் வசனம் 15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். பாருங்க, 3 முறை கேட்கிறார். ஏன் 3 முறை கேட்டாருன்னு நமக்கு தெரியும். பேதுரு என்ன பண்ணார்? 3 முறை மறுதளிச்சார். இதுக்கு நம்ம வேற ஒரு வகையில ஸ்பிரிச்சுவல் லெசனையும் பார்த்திருக்கோம். ஆட்டுக்குட்டிகள்னா என்ன, ஆடுகள்னா என்ன குறிச்சு பார்த்திருக்கோம். இன்னைக்கு அந்த கோணத்துல நம்ம போகல. சிம்பிளா பேதுரு ஒரு எல்டர். அவர் தான் ஆதிகால சபைக்கு என்ன பண்ணாருன்னா கைட் பண்ணார். கூட பவுல் இருந்தார், பின்னாடி பவுலும் ஜாயின் பண்ணார். இப்ப பேதுரு ஒரு சரியான ஒரு மூப்பருங்கிறத இயேசு கிறிஸ்து என்ன தெரியுங்களா சொல்றாரு?
நீ என்ன நேசிக்கிறியான்னு கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ பேதுரு நேசிக்கிறாருன்னு கேட்கும்போது பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நான் என்ன பண்றேன், உங்களை நேசிக்கிறேன். என்ன நேசிக்கிறேன்னா என்னுடைய ஜனங்களை நீ வழி நடத்தி என்ன பண்ணு. அது சொல்றாரு, என் ஆட்டு குட்டிகளை என்ன பண்ணு. அடுத்து சொல்றாரு, என் ஆடுகளை என்ன பண்ணு, மேய்ப்பாயாக. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள். 17 சொல்றாரு, மறுபடியும் என் ஆடுகள் என்ன பண்ணு. அவர் திரும்ப சொல்றாரு, ஆண்டவரே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு எல்டர்ஸ் உடைய பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒசூர் எக்லீசியால சில எல்டர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க ரியலாகவே தேவனையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் முழு மனதோடு ஆராதிச்சு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையான அடையாளங்கள் மூலமா காமிக்கணும். எப்படி வெளிப்படையான அடையாளங்களை காமிக்கிறதுனா, இங்க கிறிஸ்து இருக்காரு, ஒரு கான்சக்ரேட் பண்ண ஒரு சகோதரி கிறிஸ்துவோடைய சரீரத்துல ஒரு பார்ட், கான்சக்ரேட் பண்ண ஒரு சகோதரன் கிறிஸ்துவோடைய சரீரத்துல ஒரு பார்ட். தேவன் சொல்றாரு கிறிஸ்து மூலமா, என்னுடைய ஆடு, என்னுடைய ஆட்டுக்குட்டி. ஒருவேளை எல்டர்ஸ் கிறிஸ்து இயேசுவை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்றத எப்படி சபை கண்டுபிடிக்கலாம்னா, சபைக்கு அவங்க கொடுக்குற கேர், சபைக்கு அவங்க ஆவிக்குரிய ஆகாரத்துக்காக அவங்க கொடுக்கக்கூடிய எஃபர்ட்டை வச்சு தேவனும் டிசைட் பண்ணுவாரு எந்த அளவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்றாங்க, நேசிக்கிறாங்கன்னு. சபையும் என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். கரெக்டா இல்லைங்களா? இப்ப எல்டர்ஸா வர்றவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காலம் 1 இயர். 1 இயர்ல அவங்களுடைய எஃபர்ட்டை சபை பார்க்கும். நெக்ஸ்ட் இயர் அதை ரெனியூ பண்ணலாமா, இல்ல ரெனியூ பண்ணிட்டு கூட சில பிரதர்ஸ் நம்ம கொண்டு வரலாமா, இல்ல அப்படியே வச்சுக்கலாமா, இல்ல வச்சிருக்கிற கவுண்ட்டை குறைக்கலாமாங்கிறது யார் டிசைட் பண்ணுவாங்க? எக்லீசியா டிசைட் பண்ணும். அப்ப அந்த எஃபர்ட் எல்டர்ஸ் போடுறது எக்லீசியாக்கு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்குன்னா எவ்ரி இயர் எக்லீசியா என்ன பண்ணணும், அந்த சேம் டிசிஷன் அழகா என்ன பண்ண எடுக்கும். ஒரே விஷயம், எல்டர்ஸ் கொடுக்குற கவுன்சிலிங் என்னன்னா எஃபர்ட் போடணும். உண்மையாவே இயேசு கிறிஸ்துவ எந்த அளவுக்கு லவ் பண்றத சபைக்கு என்ன பண்ணணும்னா நம்ம தெரியப்படுத்தும். இது பேதுருகிட்டயே சொல்றார். இப்ப நீ சொல்றப்பா, நீ இளைஞனா இருக்கிற, இப்ப நீ உனக்கு இஷ்டமான இடத்துக்கு நீ என்ன பண்ணுவ, போவ. உனக்கு முதிர் வயதாகும், உன்னை வேற ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, கட்டி கூட்டு போவாங்கன்றது. வாசிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 18. யோவான் 21ஆம் அதிகாரம் வசனம் 18. நீ இள வயதுள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ப்ராபபிலி மெமோரியல் மெடிடேஷன்ல இதை குறித்து நிறைய நம்ம படிச்சிருக்கோம். சோ இந்த வசனம் என்ன சொல்ல வருதுங்க, கெஸ் பண்ணலாம். பேதுருடைய லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்டை பேசுறாரு, ப்ராஃபஸியா இயேசு கிறிஸ்து பேசுறாரு. இப்பதான் யோவானை பத்தி கேட்பாரு, ஆண்டவரே அவன் காரியம் என்னவோ அப்படிம்பாரு. நான் வரும் வரைக்கும் அவன் இருந்தா உனக்கு என்ன அப்படிம்பாரு. அப்ப இங்க என்ன பாயிண்ட் சொல்றாருன்னா, பேதுருவுடைய டெத்தை பத்தி பேசுறாரு. இப்ப அவர் பல இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. பேதுருடைய லைஃபுடைய எண்டு டைம்ல அவரை அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை தலையில சிலுவையில அடிப்பாங்க. அதை பத்தி சொல்லும் போது, உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை என்ன பண்ணுவாங்க. சோ இந்த வசனம் பேதுருடைய லைஃப்ல நடந்துச்சு. AD 68ல ரோம்ல அவர் சிலுவையில அறையருக்கு என்ன பண்ணாங்கன்னா டிசைட் பண்ணாங்க. அப்போ பேதுரு வச்ச ஒரே ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னன்னா, என்ன நான் அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல, என்னை தலைகள்லாம் நீங்க என்ன பண்ணுங்க. இங்க ஒரு வசனம் ஃபுல்ஃபில் ஆகுது. ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன கொடுக்குறாரு. யோசிச்சு பாருங்க, நிறைய எக்லீசியாஸ் இருந்திருக்கலாம். பட் பேதுருடைய ஹோம் எக்லீசியா ஜெருசலேம் நம்ம பாக்குறோம். நிறைய எக்லீசியாவுடைய ஊழியத்துக்கு அவர் என்ன இருக்கலாம், பயன்பட்டிருக்கலாம். ஏன் எல்டருங்கிற ஒரு ஊழியத்தை என்ன பண்ணிருக்கலாம், நிறைய இடங்கள்ல போய் செஞ்சிருக்கலாம். இவர் ஒரு நல்ல மேய்ப்பனா இல்லையாங்கிறத தன்னுடைய வாழ்க்கையோட முடிவில் என்ன பண்ணார். அப்படின்னா இதை கூட எப்படி தவற எடுத்துக்கூடாதுன்னா, ஒரு நல்ல மேய்ப்பன்னா அவர் ரத்த சாட்சியா மறிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஆதிகால சபையில இப்படி வாய்ப்பு கிடைச்சது. கடைசி கால சபையில் என்னன்னா, எல்டர்ஸ் அப்படின்றவங்க தனக்காக என்ன பண்ண மாட்டாங்க, ஜீவிக்க மாட்டாங்க. தனக்காக ஜீவிக்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். யாருக்காக அதிகமா ஜீவிப்பாங்கன்னா, தேவனுடைய சபைக்காக. கரெக்டா இல்லைங்களா? நம்ம வேற மாதிரி கூட எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே. இப்போ ஏபிசின்னு சில எல்டர்ஸ் வராங்க, ஓகேங்களா? நான் காமனா நம்ம பாடங்கள்ல பேர் எல்லாம் குறிப்பிடக்கூடாது, சகோதரர் தெளிவா சொல்றாரு. அதனால ABC 1 2 3 நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க தவற எடுத்துக்கலாம். ஏபிசின்னு சில எல்டர்ஸ் வராங்க. எந்த பிளாட்ஃபார்ம்லயாவது அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ என்னுடைய சபை அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது ஒரு கேஷுவலான வேர்டு தான், அது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறது இல்ல.
இருந்த போதிலும் நமக்கு அந்த ஞாபகம் இருந்துட்டே இருக்கணும். எங்க சபைன்னு சொல்லலாம், இல்லைன்னா தேவ சபைன்னு சொல்லலாம். என் சபை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது அப்படின்னா, ஒருவேளை அது வெளிப்படையா யதார்த்தமா வந்தா கூட அது ஒரு ஆழமான ஒரு கசப்பான தன்மையை நம்மளை அறியாமலே நம்முடைய மைண்டுக்கு என்ன பண்ணிடும்னா, அப்போ ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக அவர் என்ன கொடுத்தார்? ஜீவன் கொடுத்தார். அதுல பிரைம் எக்ஸாம்பிள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, செகண்டரி எக்ஸாம்பிள் அப்போஸ்தலர்ஸ் எல்லாருமே. அதுல விசேஷம் பேதுருவோடு தான் கேட்டார், என் ஆடுகளை மேய்ப்பாயான்னு 3 முறை மேய்க்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பேதுருடைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. அந்த 3 முறை மறுதளிச்சதுக்கு அப்புறம் பேதுரு வாழ்க்கை என்ன பண்ணாருன்னா, தேவனுடைய ஊழியத்துக்கு ஃபுல்லா டெடிகேட் பண்ணார். அவ்வளோ ஜீல். கடைசியா அவருடைய மரணம் கூட தேவனுக்கு என்னவா இருந்துச்சுன்னா பிரியமா இருந்துச்சு. இப்ப அதே பேதுரு, எந்த பேதுரு ஆடுகளை மேய்ச்சு ஆடுகளுக்காக ஜீவன் கொடுத்தாரோ, அதே பேதுரு, அப்போஸ்தலன் பேதுரு தான் மரிப்பதற்கு கொஞ்சம் முன்னாடி நிருபத்துல இந்த கான்செப்ட் எழுதுறார். இந்த வசனம் தெரியும், ஆனா இந்த ஆங்கிள் லிங்க் பண்ணி சில தருணங்கள் நம்ம பார்த்துக்க மாட்டோம். இப்ப இந்த மேய்ப்பன்கிற ஆங்கிள் லிங்க் பண்ணி என்ன பண்ணலாம்னா, பேதுருடைய கவுன்சிலிங்க நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எக்லீஷியாவுடைய எல்டர்ஸ்க்கு, வரக்கூடிய எல்டர்ஸ்க்கு பேதுரு ஸ்பெஷலா கொடுக்கிறார். நம்மளும் இந்த வசனத்தை தெரிஞ்சுக்கிறது அவசியம். வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 2. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும். சோ இதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வரும், அதை நம்ம பார்க்கலாம். நீங்க என்ன சொல்றார்? ஏபிசின்னு சில எல்டர்ஸ் வருவாங்க, அடுத்த வாரம் வருவாங்க. நம்மளுடைய எக்லீஷியால ஒருத்தர் வரலாம், 2 பேர் வரலாம், 3 பேர் வரலாம், 5 பேர் வரலாம், நமக்கு தெரியாது. வரக்கூடிய எல்டர்ஸுக்கு தேவன் கொடுக்கிற கவுன்சிலிங் பேதுரு மூலம் என்ன சொல்றாருன்னா, உங்களிடத்தில் உள்ள வார்த்தையை கவனிங்க. அடுத்து என்ன வருது? ஒருபோதும் எல்டர்ஸ் சகோதரர்கள் நம்ம அந்த ஊழியத்துக்கு வரும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ கூட இதை மறந்துடவே கூடாது. எத்தனை பேர் இருந்தாலும் எங்க இருந்தாலும் அந்த மந்தை தேவனுடையது. நாம ஜஸ்ட் ஒரு ஒர்க்கர். இந்த வருஷம் நம்மள என்ன பண்ணிருக்காங்க? ஒர்க்குக்கு தேவன் வச்சிருக்காரு, அவ்வளவுதான். இங்க சொல்றாரு, உங்களிடத்தில் உள்ள மந்தையன்னு சொல்ல பேதுரு. பேதுரு ரொம்ப, ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த மேய்க்கிற வேலை கிறிஸ்தியன் மூலமா வாங்கினது, அது தேவனுடைய சபை. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் என்ன பண்ணணும்? மேய்க்கணும். மேய்க்கணும்னா என்ன? பாதுகாப்பு. ஓகே, அது மேய்ப்பனுடைய வேலையில வரும். பட் ஸ்பெஷலா மேய்த்தல் அப்படின்னா நல்ல உணவு கொடுக்கணும். நரிஷ்மெண்ட், நல்ல உணவு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். கரெக்டுங்களா? ஒரு ஆடுகள்லாம் இருக்கு, மேய்ப்பன் வந்து ஒரு காஞ்சு போன புல்லு இருக்கு, அங்க போய் காலையில அந்த கிரவுண்ட்ல கட்டி விட்டு போட்டு அவர் வந்து படுத்து தூங்கிட்டாரு. சாயந்தரம் அந்த ஆடெல்லாம் என்ன பண்றாரு? கூட்டிட்டு போயிடுறாரு. அந்த ஆடு புஷ்டி ஆகுமா? நல்லா கொழு கொழுன்னு வருமா? வராது. அப்ப அதே போலதான் எல்டர்ஸுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி தேவன் கொடுக்குறாருன்னா, எது ஏற்ற கால சத்தியம்னு முதல்ல என்ன பண்ணணும்? எல்டர்ஸ் அவங்க படிக்கணும், அவங்க தெரிஞ்சுக்கணும். விசேஷமா 7ஆம் தூதனுடைய எழுத்துக்களை என்ன பண்ணணும்? ஆழமா அவங்க எடுத்துக்கிட்டு சபைக்கு அதை நல்லா என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஏதர் சப்ஜெக்ட் பிரசன்ட் பண்ணலாம், பிரெயின் டிஸ்கஷன் என்ன பண்ணலாம்? பேனல் டிஸ்கஷன் பண்ணலாம், சிம்போசியம் வைக்கலாம். எல்லாத்தோட பெனிஃபிட் மீட்டிங் வந்து பிரெயின் டிஸ்கஷன் தான், நமக்கு தெரியும். இது இல்லாம சாட்சி கூட்டம், ஜப கூட்டம், நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் இருக்கு. யூஸ்ஃபுல் மீட்டிங்ஸ் சொல்லி தனி சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. பட் எல்டர்ஸ் ஆனா நல்ல ஒரு என்ன சொல்ற கிரீன் கிராஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு எக்லீஷியாவை கூட்டிட்டு, இந்த புஸ்தகத்தை படிச்சா ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும்னா அந்த புஸ்தகத்தை என்ன பண்ணணும்? கட்டாயம் படிக்க சொல்லும். இதை படிச்சா அவங்க வந்து இடரல் ஆவாங்க அப்படின்னா, ஏன்னா முன்னாடியே எல்டர்ஸ் படிச்சிருக்கணும் அந்த புஸ்தகம், அப்பதான் தெரியும் இது யூஸ் ஆகுமா ஆகாது. இல்ல அதுல விஷயம் இல்ல, நம்முடைய விசுவாசத்துக்கு மாறா இருக்கு, அந்த புஸ்தகத்தை நீங்க என்ன பண்ண வேணாம், உடனே அவங்க கைட் பண்ணணும். அதுதான் மேய்த்து. அடுத்து கட்டாயமாய் அல்ல, ஏன்னா தேவனுடைய மந்தையன் ஆயிருச்சு. கட்டாயமா என்ன பண்ணக்கூடாது? ஃபோர்ஸ்ஃபுல்லா என்ன பண்ணக்கூடாது? ஹேண்டில் பண்ணக்கூடாது. அவர் சொல்றாரு மனப்பூர்வமா. அப்ப இங்க என்ன பாயிண்ட் சொல்றாருன்னா, உங்கள் இடத்துல உள்ள தேவனுடைய மந்தையை நீங்க மேய்க்கணும். 1 இயர் என எல்ரா வச்சுட்டாங்களே, வேற வழி இல்லையே, நான் சபைக்கு இந்த ஊழியத்தை என்னதான் பண்ணி ஆகணும்? செஞ்சாகணுமே. தேவன் சொல்லாரு அப்படியெல்லாம் கஷ்டமே என்ன பண்ணுவாங்க? அதான் சொல்றாரு, கட்டாயமாய் அல்லன்னா ஜனங்களை போட்டு கட்டாயப்படுத்துற மாதிரி ஆங்கிள் இல்ல. அந்த ஊழியம் மேய்க்கிறது கட்டாயமா இல்ல, மனப்பூர்வமா செய்யணும். இது தேவன் கொடுத்த விசேஷமான ஆசீர்வாதம். இந்த கடைசி காலத்துல அவருடைய மந்தைக்கு
ஊழியம் பண்ண ஒரு ஊழிய வாய்ப்பை அடியனுக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்காரு. என் வாழ்க்கையை எதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், அர்ப்பணிக்கிறேன். அதுதான் மனப்பூர்வமா. அடுத்து சொல்றாரு, அவலட்சணமான ஆதாயத்துக்கு அல்ல. அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்? ஏபிசின்னு சில எல்டர்ஸ் இருக்கிறாங்க. சரி, நான் கேள்வி கேட்டேன், பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல விட மாட்டீங்க. சொல்லுங்க சார், அவலட்சணமான ஆதாயம் என்ன எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு பினான்சியலுக்காக எக்ஸாம்பிள் சொல்றோமே, இந்த மாதிரி ஊழியங்களை ஒரு பொருளாதாரத்துக்காகவும் அல்லது இந்த மாதிரி ஒரு ஊழியங்கள் செய்யும் போதுதான் சபையில நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், நாளைக்கு நம்ம மீட்டிங்ஸ் எல்லாம் போனோம்னா அங்கேயும் நமக்கு ஒரு பேர் கிடைக்கும் அப்படிங்கிறனால அது அவலட்சணமான ஆதாயம். அது வேணா இங்க நம்ம கிரெடிட்டா இருக்கலாம், பட் தேவனுடைய பார்வையில் அது அருவருப்பாக. அவலட்சணமா இருக்கக்கூடாது, உற்சாக மனதோடு இருக்கணும். அடுத்து எல்டர்ஸ் அப்படின்னு வந்தாலே ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். அவங்க எல்லா வேலையும் முன்னிருந்து என்ன பண்ணலாம். எக்ஸாம்பிள் சொல்றேன், எல்டர்ஸ்ன்னு சில பேர் நம்ம எலெக்ட் பண்ணிட்டோம். நான் தாழ்மையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு எம்சி பண்ணாமே வேற யாரும் எம்சி பண்ண சொல்லிட்டு இருக்கலாமா? அந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்டர்ஸ்ன்னு எலெக்ட் பண்ணிட்டா அவங்க மீட்டிங் நடத்துவாங்க, எம்சி பண்ணுவாங்க, சப்ஜெக்ட் பேசுவாங்க, கன்வென்ஷன்ஸ்ல எல்லாம் முன்னாடி போய் என்ன பண்ணுவாங்க, சார் ஊழியங்கள் செஞ்சுதான் ஆகணும். இதை நம்ம எப்படி எடுத்துக்க கூடாதுன்னா, இங்க சொல்றாரு, இந்த மாதிரி சில ஃப்ரீடம் கிடைக்கும். இந்த ஃப்ரீடம் இருமாப்பா என்ன பண்ணக்கூடாது. 1 year என்ன எல்டரா எலெக்ட் பண்ணிட்டீங்கல்ல, நான் சொல்றதை நீங்க என்ன பண்ணிதான் ஆகணும், எடுத்துதான் ஆகணும். நோ, நெவர். எல்டர்ஸுக்கு தேவன் அந்த ரைட்ஸை ஒருபோதும் கொடுக்கல. ஏன்னா இதே மூத்த சகோதரர் கொடுக்குறாரு. ஒரு எல்டருக்கு காலகட்டம் 3 மாசமா இருக்கலாம், 6 மாசமா இருக்கலாம், 1 year இருக்கலாம். நம்ம பாசிபிலிட்டி வரக்கூடிய எல்டர்ஸ் எக்லீசியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு மினிமம் 1 year வேணும்னு சொல்லிதான் நம்ம அந்த கிரைட்டீரியா சூஸ் பண்றோம். அது நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில. இங்க என்ன பாயிண்ட் வந்துடக்கூடாதுன்னா, அந்த ஒரு ஃப்ரீடம் ஒரு ஆளுகை மாதிரி என்ன பண்ணிருக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அது சொல்றாரு. அடுத்து இதுதான் ரொம்ப ஸ்பெஷல். எல்டர்ஸா இருக்கக்கூடிய பிரதர்ஸ், they should be an example to the ecclesia in terms of what? என்னெல்லாம் சொல்லலாம்? கேரக்டர்ல, டிசிப்ளின்ல, ஸ்பிரிச்சுவல் ஸ்டடீஸ்ல, டைம் மேனேஜ்மெண்ட்ல, ஹெல்பிங் டெண்டன்சில, எனிதிங் வாட் எவர். ஒரு 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 கிறிஸ்துவ நம்ம ஒரு ஒரு மாடலா எக்லீசியால பார்க்கணும்னா நம்முடைய எல்டர்ஸா இருக்கணும். நம்ம சொல்றது ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட். பட் எல்லா எக்லீசியால இருக்கிற எல்டர்ஸும் கிறிஸ்து மாதிரியே இருப்பாங்களா பிரதர்னா? வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் நம்ம எப்படி பாக்குறோம்னா, நம்ம எக்லீசியால இருக்கிறதுலே பெஸ்ட் கிறிஸ்துவுடைய மாடல் யாரு, ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்கறது யாரு, அவங்கள எல்டர்ஸா நம்ம என்ன பண்றோம்னா, அதான் சொல்றாரு, மந்தைக்கு மாதிரிகளாகவும் நீங்க என்ன பண்ணுங்க, கண்காணிப்பு செய்யும். ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு என்ன பண்றாரு, அதான் அந்த கான்செப்ட் தான் பார்த்துக்கிறோம். இங்க அதே பேதுரு அதே அதிகாரத்துல பின்னாடி எழுதுறாரு. வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். இப்ப நம்ம 2, 3 வாசிச்சோம். இப்ப 8ஆம் வசனம் வாசிக்கும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று பகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்க, இதோடைய கான்டெக்ஸ்ட் நம்ம பாக்குறோம். இந்த வசனம் தனியா சாத்தான் பத்தி படிக்கும்போது அடிக்கடி படிப்போம். பட் இந்த 1 Peter chapter 5 என்ன கான்செப்ட பேசிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்டர்ஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம எந்த அளவுக்கு அடங்கி இருக்கணும், பெருமை உள்ளவருக்கு தேவன் என்ன பண்றாரு, எதிர்த்து நிற்கிறார், இந்த கான்செப்ட் எல்லாம் பேசிட்டு வர்றாரு. சாத்தான் டெவில் கர்ஜிக்கிற சிங்கம் போல என்ன பண்றான் இருக்கா. அப்போ ஒரு ஊழியத்தை நல்லா செய்யற சகோதரருக்கும் சில டேஞ்சர் இருக்கு. நல்லா ஊழியம் செய்யறோம் சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய ஒரு இருமாப்பா அயன் ரூல் என்ன பண்ணிடக்கூடாது, அதுக்கும் கவுன்சிலிங் கொடுக்குறாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி நான் அயன் ரூலா பண்ணிடுவேன்னு சொல்லி ஒரு பயத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. மாடரேட்டா இருக்கணும். இது எக்லீசியாக்கும் அட்வைஸ், எல்டர்ஸ்க்கு என்ன பண்றாருன்னு அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்போ ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு என்ன பண்றாரு, ஜீவன் கொடுக்குறாரு. என்னெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டினா, நல்ல மேய்க்கணும், நல்ல நரிஷ்மெண்ட் ஃபுட் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அடுத்து டேஞ்சர்ல இருந்து என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். பிரைமரி என்ன சொல்றாருன்னா, லைஃபே எக்லீசியாக்கு என்ன பண்ணணும். நம்ம சொல்றது எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்டர்ட். இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்டர்ட்ல இன்னைக்கு இந்தியாவில ஏதாவது ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் இருக்காங்களான்னா 99.9% இந்த ஸ்டாண்டர்ட்ல யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரிஞ்சுங்களா? நம்ம மேக்சிமம் ஸ்டாண்டர்ட் சொல்றோம். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராஃப்ல இந்த 99%க்கு அவங்க என்ன ஆயிட்டு இருக்கணும், இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய சகோதரர்களை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, இதே யோவான்ல 10:14 சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை என்ன பண்ணியிருப்பேன்.
அப்போ ஒரு ஒரு சரியான ஒரு எல்டர்லி பிரதர் அப்படின்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், தேவன்கிட்டையும் கிறிஸ்துக்கிட்டையும் சபைக்கிட்டையும். அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா தேவ சித்தம் என்னன்றத அவர் முதல்ல புரிஞ்சுக்கிட்டணும் ஸ்டடீஸ் மூலமா. அதை அப்படியே சபைக்கு என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். இதைதான் இயேசு கிறிஸ்து பண்ணார். இயேசு கிறிஸ்து எல்லா முறையும் சொல்றாரு, நான் என் சுயமா எதுவும் என்ன பண்ணல. இப்ப நீங்க இந்த எல்டர்ஸ்ங்கிற டியூட்டிவே அப்படியே இயேசு கிறிஸ்துக்கு நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல எல்டர்ஸா வரக்கூடிய பிரதர்ஸும் அதை சொல்லணும், நான் என் சுயமாய் ஒன்றும் என்ன பண்ணல. எங்க அப்பா என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரோ, எக்லீஷால என்ன ஊழியம் செய்ய சொல்றாரோ, வசனத்துல நம்ம என்ன தியானிக்கிறோமோ அதான் சபையாருக்கு என்ன பண்றோம், இப்ப பண்றோம், இனிமேலும் பண்ணுவோம்னு சொல்லி எல்டர்ஸ் இங்க அசூரன்ஸ் என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். அதை இயேசு கிறிஸ்துவ கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கோம். அடுத்து 15ஆம் வசனத்தை அவர் சொல்றாரு, வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 15. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டு இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். பாருங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்பயே நம்ம பார்த்தோம், ஆடுகளுக்காக ஜீவன் கொடுக்கறதுன்னு என்ன. இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா ஒரு கீ பாயிண்ட் பேசுறாரு. எல்டர்ஸா வரக்கூடிய பிரதர்ஸுக்கும் இந்த பாயிண்ட் பொருந்தும். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் என்ன பண்றேன். அதாவது என்ன சொல்றாருன்னா, எனக்கு அப்போஸ்தலர்கள் அந்த காரண காரியங்கள் எல்லாமே தெரியும், அவர்களும் என்னை என்ன பண்றாங்க, ரெகக்னைஸ். இதேதான் எல்டர்ஸா வரக்கூடிய பிரதர்ஸ். அவங்களுக்கு நல்லா தெரியணும் அவங்களுடைய டியூட்டி என்ன, சபையாருடைய கடமைகள் என்னன்னு தெரியணும். அதே போல சபையாரும் அவர்களை கரங்களை உயர்த்தி தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஊழியத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இந்த ஆடுகளுக்காக என் ஜீவனையும் நான் என்ன பண்ணுவேன். அப்போ எல்டருங்கிற ஊழியம் ஏதோ சாதாரண ஊழியம் கிடையாது. பைபிள் வைக்கிற ஸ்டாண்டர்ட் எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்டர்ட். ஒருவேளை நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் குறைவா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய சுபாவங்கள் இன்னும் அந்த முதிர்ச்சிக்கு போகாம இருக்கலாம். ஆனா பைபிள் வைக்கிற ஸ்டாண்டர்ட் எக்ஸ்ட்ரீம். அதுல எல்டர்ஸுடைய பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி முதல்ல நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னாரு. அப்ப எல்டரா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதர் இன் டேர்ம்ஸ்லயே அவர் நல்லவரா இருக்கும். நல்லவர்ன்றது எப்படி பிரதர் நாங்க கண்டுபிடிக்கிறது? வீட்டுக்கா போய் என்ன பண்ண முடியும், விசாரிக்க முடியும்? நீங்க சொல்லுங்க, ஒருத்தர் நல்லவருங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? நம்மளால 100% முடியாது, அது பிளைன் ஆன்சரு. இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு பிரதர் நம்ம எக்லீஷால பிரதர்ஸ் இருக்கிறோம். பிரதர்ஸுக்குள்ள இருந்து அப்ப எல்டர்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், நாமினேட் பண்ண போறோம், அடுத்த வாரம் எலெக்ட் பண்ண போறோம். இப்ப அவங்க நல்லவங்கன்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கும்? அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவங்களுடைய குணலட்சணங்கள். அதாவது ஜென்ரலா சொல்லணும்னா நம்ம யாருடைய ஹார்ட்டுக்குள்ளேயும் போய் அவங்க நல்லவங்க நம்மளால இப்பதான் பார்த்தோம். ஏன் உன் சகோதரனை நீங்க என்ன பண்ணாதீங்க, நியாயம் தீர்க்காதீங்கன்னு இருக்கு. நம்மளுடைய வெளிப்படையான சில அண்டர்ஸ்டாண்டிங்ல இஸ் குட்பா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஆகணும், ஃபீல் ஆகணும். அடுத்து சரியான ஒரு போஷாக்குள்ள உணவை நமக்கு என்ன பண்ணணும், எல்டரா வரக்கூடிய பிரதர்ஸ் பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி நல்ல பசுமையான புல்லுள்ள இடங்களுக்கு என்ன பண்ணணும், அழைச்சிட்டு போகணும். மூணாவது, ஆவிக்குரிய காரியங்கள்ல நமக்கு ஏதோ ஒரு பலவீனங்கள் அப்படின்னா கைடன்ஸ் நம்ம அவர்கிட்ட கேட்கணும். அவர் எனக்கு கைட் பண்ணட்டும் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கேட்கும் பொழுது சரியான ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் ஸ்கிரிப்சர்ஸ்ல இல்ல பிரதருடைய ரைட்டிங் மூலமா நமக்கு ஆலோசனைகள் எடுத்து என்ன பண்ணும், அப்படி கேட்க அப்படியே டேப்லெட் எடுத்து கொடுக்குற மாதிரி இப்படி என்ன பண்ணும். வால்யூம் 6ல இங்க 5th சாப்டர் பாருங்க, 6th சாப்டர் பாருங்க, பிப்ளிக்லாம் நீங்க ஜான் சாப்டர் 10 பாருங்க. அப்படி ஒரு ரெஃபரன்ஸ் நமக்கு என்ன பண்ணும், கொடுக்கணும். அதுதான் கைடு. அடுத்து ப்ரொடெக்ஷன். சபைக்கு ஒரு ராங் டாக்டரின் வருதுன்னா இல்ல ஒரு கள்ள சகோதரர் வராருன்னா கரெக்டா வார்ன் பண்ணணும். அவர் கள்ள சகோதரர், அவருடைய உபதேசம் தப்பு, அவரு திருந்துட்டும். இருந்தாலும் சபை அவர்கிட்ட என்ன பண்ணுங்க, ஓப்பனா பிசினஸ் மீட்டிங் போடும்போது பிசினஸ் மீட்டிங்ல தாராளமா என்ன பண்ணலாம், அன்புடன் சாந்தமா பொறுமையா என்ன பண்ணணும் சொல்லணும், இல்லைங்களா? நானே நல்ல மேய் பண்றதுனால எந்த பிரச்சனைக்கும் நான் போக மாட்டேன். ஏன்னா பிரச்சனைக்கு போனாவே நமக்கு என்ன ஆயிரும். சில டைம் அப்படி நம்ம யோசிப்போம். நம்ம நல்ல பிரதரா இருக்கிறது ஒரு கேட்டகரி, நம்ம நல்ல மேய்ப்பரா இருக்கிறது ஒரு கேட்டகரி. நம்ம நல்ல பிரதரா இருக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணல, இங்க எல்டர்ன்ற ஊழியத்துக்கு கூப்பிடல, நல்ல மேய்ப்பனா இருக்கும். அப்ப நல்ல மேய்ப்பன் இந்த 4th பாயிண்ட பண்ணணும். இல்ல நான் கடிந்து கொண்டா என்னை கோச்சுக்குவாங்க அப்படின்னா கண்டிப்பா கோச்சுக்கிட்டோம், தவறு இல்லை. ஏன்னா நம்ம ஒருத்தரை கடிந்து கொள்ளலைன்னா ஒட்டுமொத்த சபை என்ன ஆகும், இன்ஃபெக்ட் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அன்பா சாந்தமா ஆனா ஸ்ட்ராங்கா என்ன பண்ணணும்னா கடிந்து. அடுத்து சொல்றாரு, he lays down his life. அவர் தன் வாழ்க்கையே இந்த ஊழியத்துக்காகவும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காகவும் என்ன பண்ணுவாங்கன்னா அர்ப்பணிக்கும். இந்த ஸ்டாண்டர்டை 100 மார்க்குக்கு எல்லா எக்லீஷியால இருக்கிற எல்லா பிரதருக்கும் ஃபிட் பண்ணி பார்க்க கூடாது, நமக்கு நல்லா தெரியும்.
இந்த ஸ்டாண்டர்டுக்காக பிரயாசப்படக்கூடிய பிரதர்ஸாவது இருக்கணும். அட்லீஸ்ட் நம்ம எல்டரை எலெக்ட் பண்ணக்கூடிய சகோதரர்கள் இருக்கணும். ஸோ இது குறித்து நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு இல்லைங்களா? மூப்பர்களுடைய தகுதிகள், குணலட்சணங்கள் குறித்து ப்ராபப்ளி நீங்க இதுக்கு முன்னாடி தியானிச்சிருப்பீங்க. அதனால நம்ம அதை மைல்டா நம்ம எடுத்துக்கலாம். மூப்பர்களுக்கு திறமை வேணுமா, டேலண்ட் அவசியமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? நான் ஸ்லைடு போட்டே கேள்வி கேட்கிறேன். இருக்க வேண்டும். அப்கோர்ஸ் ஒரு எல்டரா இருக்கக்கூடிய ஒரு பிரதர், நல்ல பிரதரா எல்டரா எலெக்ட் பண்ணுங்கன்னு தேவன் சொல்லல எங்கேயுமே. அவர் நல்லவராகவும் இருக்கணும், சில தகுதிகள் சில திறமைகள் அவங்களுக்கு ரொம்ப அவசியம். அதுல என்னென்ன திறமை சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டீக்கனுக்கு சொல்லாத ஒரு திறமை எல்டர்ஸ் சொல்றாரு, அவர் போதக சமர்த்தம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தீமோத்தேயுல சாப்டர் 3ல நீங்க வேர்ஸ்ல இருக்கு, இந்த மாதிரி படிப்போம், நாமினேஷன் டைம்ல படிப்போம். போதக சமர்த்தனா இருக்கணும். சோ போதக சமர்த்தன்னா எப்படி புரிஞ்சுக்கலாங்க தமிழ்ல? தமிழ்ல தான் இருக்குன்றீங்க. அவ்வளவுதான். போதக சமர்த்தன்கிறத நம்ம எப்படி ஆரம்ப காலகட்டத்துல நம்ம எல்லாம் எக்லீஷியால இத பாடங்கள் எடுக்கும்போது சொன்ன விளக்கம் தான். அவர் ஒரு ஸ்டார் ஸ்பீக்கரா இருக்கணும், அவர் வந்து கன்வென்ஷன்ல எல்லாம் சப்ஜெக்ட் பேசணும், அவர் எந்த ஊர்ல ஹார்வெஸ்ட் நடந்தாலும் நம்ம எழுதுற அங்க போய் பேசிட்டு இருக்கணும். நெவர், நோ. அதுக்கு பேர் போதக சமர்த்தன் கிடையாது. போதக சமர்த்தன்னா என்னன்னா, எக்ஸாம்பிள் சொல்றமே, திடீர்னு எனக்கு இதுல ஒரு டவுட், நம்ம எக்லீஷியால ஒரு மெம்பரு, எனக்கு இதுல ஆர் பிளேன்னா என்னன்னு தெரியல, அந்த மரண நிலைமையை குறித்து தெரியல. எக்லீஷியா எல்டர்ஸ் இருக்கிறாங்க, பிரதர் எனக்கு இது கொஞ்சம் புரியல சொல்லுங்க அப்படின்னா, பிரதர் ஆறுங்கிறது மரண நிலைமை, என்னங்கிறது விசுவாசத்தின் மூலம் என்ன பண்றோம், மேல வரக்கூடிய நிலைமை அப்படின்னு நமக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஸ்பிரிச்சுவலான ஒரு என்ன சொல்றது வெயிட்டேஜ் இருக்கிற பிரதரா இருந்தா போதும். அவர் சண்டே ஆராதனையில சப்ஜெக்ட் பேசணும் தான், பட் அவருடைய பிரசன்டேஷன் முன்ன பண்ண கூட இருக்கலாம், தவறு கிடையாது. பட் என்னன்னா நமக்கு புரிஞ்சா போதும். அதுதான் சொல்றாரு போதக சமர்த்தன்ட்டு. சில எல்டர்ஸுக்கு நீங்க எபேசியன்ஸ்ல எல்லாம் வசனம் படிச்சீங்கன்னா, சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை மேய்ப்பராகவும் அப்படி சொல்லுவார். சில எல்டர்ஸுக்கு ஸ்பெஷலா கொடுக்கக்கூடிய ஊழியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களால பெருசா சப்ஜெக்ட் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஆனா பெரேன் ஸ்டடி என்ன பண்ணுவாங்க, நல்லா நடத்துவாங்க. உட்கார்ந்து டிஸ்கஷன் பண்ணும்போது, இப்போ நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை, அந்த பிரதரை கூப்பிட்டா ஸ்கிரிப்சர்ல நமக்கு கவுன்சிலிங் கொடுப்பாரு. இந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா போதக. அந்த போதக சமத்தல்ல வர ஒரு டேர்ம் தான் மேய்ப்பன், கைட் பண்றவர் அப்படின்னு. அடுத்து சொல்றாரு, தன் சொந்த குடும்பத்தை என்ன பண்ணும். சரி, ஒரு பிரதர் கல்யாணமே ஆகல, அவரை எல்டரா நம்ம நாமினேட் பண்ணலாமா? என்னது, தன் சொந்த குடும்பத்தை நல்லா நடத்தணும்னு போட்டிருக்கு, நீங்க பண்ணலான்றீங்க. அவர் கல்யாணமே ஆகல, அவரு குடும்பத்தை நடத்துவார். பெற்றோர்கள் தம் கூட பெற்றோர்கள் ட்ரூத்ல இல்ல, அப்படி எல்லாம் போகு சினாரியோ. சரி, எக்ஸாம்பிள் சொல்லலாமே, பவுல் எல்டரா இல்லையா, மேரேஜ் பண்ணிக்கல, சிம்பிள். இங்க வந்து மேரேஜ் ஆகியிருந்தா, ஃபேமிலி ட்ரூத்ல இருந்தா, கண்டிஷன் தன் சொந்த குடும்பத்தை நன்றா என்ன பண்ணணும், நடத்தணும். ஒருவேளை சகோதரி ட்ரூத்ல இல்ல, பிரதர் மட்டும் கான்சென்ட்ரேட்டட், அட்லீஸ்ட் அந்த குடும்பத்துல ஒரு 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 ஃபெல்லோஷிப் இருந்தா போதும். ரொம்ப எதிர்மாறா இல்லாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பார்த்தாவே நமக்கு புரியும். தன் சொந்த குடும்பத்தை ஏன் நல்லா நடத்தணும்னா, தன்னுடைய ஓன் ஃபேமிலியவே வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபேமிலியில எப்படி சொல்லலாம், பையனுக்கு ஹை ஃபீவர் 105 டிகிரி, பாத்துக்குங்க நம்ம போயிட்டு வர ஒரு அர்ஜென்டான வேலை இருக்கு அப்படின்னு போறோம்னு வச்சுக்கோங்களேன். சில சூழ்நிலைகள் ஆஃபீஸ் ப்ரெஷர்ல போவோம், இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் என் பையன் விட்டா என்ன ஆயிடுவாங்க, சிவியர் ஆயிரும். ஒரு கேர் எடுக்கிறாங்க இல்லைங்களா? இந்த கேர் அவங்களுக்கு பழக்கப்பட்டா மட்டும்தான் சபையிலேயே நமக்கு நிறைய பசங்க பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க. ஏன்னா எல்டருங்கிறவங்க அப்பா ஸ்தானம். இங்க நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு ஆவிக்குரிய வகையில ஒரு சிக்குனா அதே கேர் என்ன பண்ண முடியும். அதான் சொல்றாரு, தன் சொந்த குடும்பத்தை நல்லா விசாரி. அடுத்து ஆரோக்கியமான உபதேசத்துல என்ன பண்ணும். சில டைம் எக்லீஷியாக்கு கவுன்சிலிங் சப்ஜெக்ட் தேவைப்படும், சில டைம் கடிந்து கொள்ளுதல் என்ன பண்ணும் எக்லீஷியாக்கு தேவைப்படும். கண்டிப்பா அந்த வகையான பாடங்கள் சபைக்கு என்ன பண்ணணும், எடுக்கணும். ஐயோ நான் எடுத்தா எக்லீஷியால எல்லாரும் நீங்க கோச்சுக்குவாங்க. எக்லீஷியாக்கு தேவை சில டைம் இன்ஜெக்ஷன் போடணும், இல்லைன்னா கோவிட் என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும்னா இன்ஜெக்ஷன் என்ன பண்ணிதான் ஆகணும்,
போடணும். அதான் சொல்றாரு ஆரோக்கியமான உபதேசத்துல. அப்ப கூட வசனம் தான் பேசணும். ஓன் லைஃப் ஸ்டோரி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அதான் ஆரோக்கியமான உபதேசம். அடுத்து எதிர் பேசுகிறவர்களை என்ன பண்ணணும், இது நம்ம குறிச்சு நம்ம பார்த்துட்டோம். ராங்கா ஒரு பிரதர் ஒரு வியூ சொல்றாரு, அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா சபையில திணிக்கிறாருன்னா, பிரதர் யூ ஜஸ்ட் கீப் குவைட், உட்காருங்க, அதுக்கான நேரம் இல்லை, நீங்க தவறா என்ன பண்றீங்க பேசுற மாதிரி இருக்கு. நம்ம தனிப்பட்ட முறையில் இதை குறித்து என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஒருவேளை இதுக்கு சபைக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நீங்களே அடுத்த வாரம் என்ன பண்ணுங்க, சபையில இதை குறித்து பேசுங்க அப்படின்னு சொல்லி மைல்டா ஹேண்டில் பண்ணும். அதே டைம்ல அந்த தவறா பேசக்கூடிய பிரதரையோ சிஸ்டரையோ டக்குன்னு சொல்லி அப்படி உட்கார வைக்கக்கூடிய என்ன சொல்றது, ஒரு வில் பவர் ஸ்கிரிப்சர்ல, உலக பிரகாரமான ஞானத்துல கிடையாது. இதெல்லாம் ஒரு திறமை. இந்த திறமையில நம்ம எலெக்ட் பண்ணக்கூடிய எல்டர்ஸுக்கு அட்லீஸ்ட் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணணும், இருக்கணும் கம்பல்சரி. அடுத்து இருக்கவே கூடாத குணலட்சணங்கள் இருக்கு. எல்டரா எலெக்ட் ஆகக்கூடிய பிரதருக்கு அல்லது நாமினேட் பண்ணக்கூடிய, நான் சொல்றேன் பாருங்க, இது எல்லாத்தையும் 100% வைக்காதீங்க. நான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன் இல்லைங்களா. இது 100% வச்சா தமிழ்நாட்டுல இந்தியால யாருமே எல்டரா என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஆனா ஒரு ரேஷியோ இருக்கும், நமக்கு தெரியும். அந்த ரேஷியோ கண்டிப்பா நம்ம வைக்கணும். ஃபர்ஸ்ட் சொல்றாரு என்ன கேரக்டர் இருக்க கூடாதுன்னா, குற்றம் சாட்டப்பட்டவனாக எல்டரா நம்ம நாமினேட்டோ எலெக்ட் பண்ணக்கூடிய பிரதர் மேல ஒரு மாரலியான ஒரு என்ன சொல்றது, பிளமிஷ் அல்லது டிஃபெயில் என்ன சொல்றது, ஒரு குற்றம் இருக்கக்கூடாது. அவர் மேல ஒரு பாலியல் ரீதியான குற்றங்கள் இருக்கு, அது காசிப்பா இருக்கலாம், எதா இருக்கலாம். பட் ஓரளவுக்கு நிரூபணம் ஆகிற அளவுக்கு சில குற்றங்கள் இருக்குன்னா கொஞ்சம் நம்மளுடைய நாமினேஷனையோ நம்மளுடைய எலெக்ஷன்ல நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்றதோ ஹோல்டு பண்ணணும். ஏன்னா அது சீரியஸான இஷ்யூ, கரெக்டா இல்லைங்களா. அதே போல அவர் உபதேசத்துல ரொம்ப ராங்கா இருக்காரு, இஷ்யூஸ் இருக்குன்னா ஹோல்டு பண்ணும். அதான் குற்றம் சாட்டப்பட்டவன். மதுபான பிரியன்கிறத உபதேசம், ராங் டாக்டரின்னு. லிட்டரலாவும் ட்ரிங்க் பண்றவர் என்ன பண்ணக்கூடாது. அன்னைக்கு பவுல் சொல்றதெல்லாம் இங்க லிட்டர் தான். அன்னைக்கெல்லாம் சபையில என்ன பண்ணாங்கன்னா ட்ரிங்க் பண்ணிட்டுலாம் வந்துட்டு இருந்தாங்க. அதாவது லிட்டரலா சொல்றாங்க, ட்ரிங்க் பண்றதா இருக்கக்கூடாது. அடிக்கிறவன என்ன பண்ணக்கூடாது, லிட்டரலா என்ன பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது. சில டைம் வார்த்தையினால என்ன பண்றது, கடிந்து கொள்ளுதல் வேற. அதாவது பாடத்துல கடிந்து கொள்ளலாம், பாடமே கடிந்து கொள்ளுதல் என்ன பண்ணக்கூடாது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்சர்வ் பண்ணுவோம். அடுத்து இழிவான ஆதாயத்தை அதாவது ஒரு வேர்ல்ட்லி ஒரு விஷயத்துக்காக இந்த ஒரு ரோலை என்ன பண்றாங்க, எடுத்துக்கிறவரா எல்டர் என்ன பண்ணக்கூடாது. ஒரு பேருக்கு, புகழுக்கு, அப்ரிசியேஷனுக்கு, இல்லை ஒரு எக்கனாமிக்கல் பெனிஃபிட்க்கு, அந்த மாதிரி ஒரு நேம் ஷேக்குக்கு அதை எடுக்கக்கூடாது. அடுத்து சண்டை பண்ணுகிறவங்க என்ன பண்ணக்கூடாது. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல சண்டையே பண்ணாத பிரதர் யாராவது இருப்பாங்களா? ஏன்னா பிரதரை தான் எல்டரா நாமினேட் பண்ண போறோம். காலையில வீட்டுல இட்லி சுடுறாங்க, சட்னியில உப்பு இல்லை, என்ன வரும், இல்ல சண்டை போட்டார் அப்படின்னு நம்ம அதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கூடாது. இங்க சண்டைன்றது என்னன்னா நமக்கு தெரியும், எக்லீஷியால சில டிசிப்ளின் இருக்கு. எக்லீஷியால 2 பேருக்கு வாக்குவாதானாலும் இவரு போய் அதை காம் டவுன் பண்றவரா இருக்கணும். இவரும் சரிக்கு சரி என்ன பண்ணக்கூடாது. சண்டைனா நமக்கு புரியும் இல்லைங்களா. வெளியே பைப்ல தண்ணி வரும்போது நான் ஃபர்ஸ்ட் குடம் வச்சுட்டேன், நீ குடம் வச்சுட்டேன்னு சொல்லி சகோதரிகள் சண்டை போடுறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம் நம்முடைய வீடுகள்ல. அந்த மாதிரி ஈக்குவலா இறங்கி சண்டை போடக்கூடாது. அதான் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும். பண ஆசை உள்ளவனா இருக்கிறார், போதும் என்கின்ற மனம் அவருக்கு இருக்கணும். இதெல்லாம் படிச்சாலே புரியுது. நூதன சீசன் ரொம்ப முக்கியம். நம்ம எல்டரா நாமினேட் பண்ணக்கூடிய பிரதர் அல்லது எலெக்ட் பண்ணக்கூடிய பிரதர் ரீசெண்டா ட்ரூத்குள்ள வந்த பிரதரா இருக்கக்கூடாது. ரீசெண்ட் இந்த டேர்ம்ஸ் என்னன்னா நீங்க அதை பிக்ஸ் பண்ணிக்கலாம். நாமினேட் பண்றவங்க, எலெக்ட் பண்றவங்க நீங்க அதை பிக்ஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சுயாதீனம். பிரதர் என்ன சொல்றாருன்னா 1 or 2 years. ஏன் ரீசன் சொல்றாருன்னா அவங்க இப்பதான் ட்ரூத்துக்குள்ள ஜீலா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம கடன் அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ப்ரெஷர் தாங்க முடியாது. சபை என்ன பண்ணும், எல்டருக்கு என்ன பண்ணும், டார்ச்சர் பண்ணணும். பண்ணுவோம் பண்ண மாட்டோமா நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா பண்ணுவான். அந்த டார்ச்சர் தாங்க முடியாம அவர் ட்ரூத்தை விட்டு என்ன பண்ணிருங்க. ரியலா இப்படி சில சம்பவங்கள் நம்முடைய ஐக்கியங்கள்ல நடந்திருக்கு. அவர் அப்படியே ராங் டாக்டரின்கே போயிட்டாரு. இப்போ காரணம் என்னன்னா திடீர்னு அவர் தூக்கி மேல உட்கார வச்சோன்னு அவர் அறியாமையே அவர் பிரைடுக்குள்ள என்ன ஆகுறாங்கன்னா போயிடுறாங்க. ஸோ அந்த நூதன சீசன்றது நோ வைஸ்னு இங்கிலீஷ்ல இருக்கும். பிரதருடைய கமெண்ட்ஸ் நீங்க படிச்சுக்குங்க. அது என்ன கிரைட்டீரியாங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கங்க, பிக்ஸ் பண்ணிக்கங்க. பட் நீங்க என்ன சொல்றாருன்னா ரீசெண்டா ட்ரூத்குள்ள வந்தது அப்படிங்கிற ஒரு. அடுத்து சொல்றாரு தன் இஷ்டப்படி செய்கிறவனாக. ஏன்னா அவர் தேவ சித்தம் செய்யணும், தன் இஷ்டம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, அதை பார்த்துக்கணும். முன்கோபம் உள்ளவனாக. கண்டிப்பா முன்கோபம் இல்லாத யாராவது இருப்போமா, இருப்போம். அதுல கூட கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கக்கூடிய ஒரு, இருக்கவே கூடாதுங்கிறது தான் ட்ரூத்து. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சொல்றோம், அது கூட கண்ட்ரோலா அவர் என்ன பண்ணும் தன்னுடைய சொந்த லைஃப்ல
வச்சிருக்கணும். இது இருக்கக்கூடாத குணம். இருக்க வேண்டிய குணம் ஒரே மனைவி இல்லைங்க, ஒரு மனைவி இறந்துட்டாங்க, 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா, இது மாதிரி நிறைய பிராக்டிக்கல் சினாரியோ இருக்கு. இங்க என்ன சொல்றாருன்னா, அவர் வாழ்க்கை வாழும்போது அவரு கூட ஒரு மனைவி தான் இருக்கும். அதுதான் சிம்பிளா சொல்ற ஒரு விளக்கம். அடுத்து ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும், எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும் எக்லீஷா மேல. அடுத்து தெளிந்த புத்தி, அவர் மூலம் டாக்டர்ல கிளியரா இருக்கணும், என்ன நடக்குது எக்லீஷாலங்கிறத அவர் என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து யோக்கியதைனா நல்லவன்றதுக்கும் யோக்கியதைக்கும் சிமிலர் வேர்டு தான். அடுத்து சொல்றாரு அந்நியரை என்ன பண்ணும். அந்நியரை நமக்கு யார சொல்லலாம், அந்நியர் உலக ஜனங்கள் சொல்லுவோமா. உலக ஜனங்கள் ஒருத்தர் வராங்க, அப்படியே மீட்டிங்ல வாங்க ஸ்டாப் பண்ணிட்டு, அங்க ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு, வாங்க எக்லீஷாவா கீழே போய் என்ன பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். அவர் இல்ல, பட் இங்க சொல்லக்கூடிய அந்நியர் யாருன்னா, ரீசெண்டா கான்சென்ட்ரேட் பண்ணாம ட்ரூத் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும், கேர் கொடுக்கணும். பொறுமை உள்ளவன், இதெல்லாம் படிச்சாலே புரியுது. நல்லோர் மேல் பிரியம் உள்ளவன், நீதிமான், பரிசுத்தவான், இச்சை அடக்கம் உள்ளவன். தான் போதிக்கப்பட்ட 11 ரொம்ப முக்கியம், மீதியெல்லாம் நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தான் போதிக்கப்பட்டதுக்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றா என்ன பண்ணணும். ஒரு எல்டர் சப்ஜெக்ட் பேசுறாரு, டைமுக்கு எல்லாம் எக்லீஷ் ஆவாங்கன்னு என்ன பண்றாரு, சப்ஜெக்ட் பேசுறாரு. அந்த எல்டருக்கே உரித்தான ஒரு சுபாவம். எந்த எல்டர் ஏபிசி யாராவது இருக்கட்டும், என்ன எனி டாக்டர் கீழ் படியுங்க, தாழ்மையா இருங்க, அன்பா இருங்க, என்ன போதனை நம்ம இங்கிருந்து, அது நாட் ஓன்லி எல்டர்ஸ், சில டைம் எல்டர்ஸ் இல்லாம அடுத்த சகோதரர்கள் கூட சில வாய்ப்புகள் வரும் இங்க நின்று பேசுறது. அது எக்லீஷா முடிவு பண்ணும். அப்படி பேசும்போது நாம என்ன பேசுறோமோ அது முதல்ல நம்ம வாழ்க்கையில என்ன ஆகணும். எல்லாரும் 10 மணிக்கு வாங்க, நான் 10:15 வரேன் அப்படின்னு பேசலாமா. எல்லாரும் 10 மணிக்கு வாங்கன்னு சொல்லி எல்டர் அல்லது மூத்த சகோதரர்கள் யார் இங்கன்னு சொன்னாலும் அவங்க 9:59 இந்த ஹால்குள்ள என்ன பண்ணணும், இருக்கணும். அதுதான் எனி டாக்டரின். நான் ஜஸ்ட் டைம் மட்டும் எக்ஸாம்பிளா சொல்றேன், இதெல்லாம் இருக்கணும். இதை கன்சாலிடேட் பண்ணி எல்டர்ஸ் பாயிண்ட் இப்ப நம்ம முடிக்கிறோம். அடுத்து நம்ம டீக்கனுக்கு வரணும், அப்புறம் சர்ச்சுக்கு வரணும், டைம் இருக்கு. எல்டர்ஸ் லுக் அவுட் ஃபார் த கலெக்டிவ் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். அதாவது மூப்பர்கள் ஒட்டுமொத்த சபைக்கும் சரி, இண்டிவிஜுவலாவும் சரி, அவங்களுடைய ஆவிக்குரிய growth என்ன பண்ணணும், பார்க்கணும். அதுக்கு ரெஸ்பான்சிபிள். இண்டிவிஜுவலா கேர் எடுக்கணும் பிரதர்ஸ், ஸ்பிரிச்சுவலா. அடுத்து எல்டர்ஸ் should be approachable. இல்லைங்க, எங்க ஒரு சிஸ்டர் வராங்க, நான்லாம் எங்க எல்டர்கிட்ட பேசலீங்க, அவர்லாம் எங்கிட்ட பேசுவாரான்னு தெரியாது பிரதர், நீங்க கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்களேன். அந்த மாதிரி எல்டர்ஸ் என்ன பண்ணக்கூடாது. வரக்கூடிய ஏபிசி எத்தனை எல்டர்ஸ் வந்தாலும் எக்லீஷா எப்ப வேணா அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம், எக்லீஷா எப்ப வேணா அவங்கள நேர்ல பார்த்து என்ன பண்ணலாம், பேசலாம். அந்த அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அப்பதான் ஒரு பாண்டேஜ் என்ன ஆகும் எக்லீஷாக்கும் எல்டர்ஸ்க்கும். அதான் இங்கிலீஷ் வார்த்தையே நல்லா நமக்கு புரியும் இந்த வேர்டு தமிழை விட. எல்டர்ஸ் should be approachable. மூணாவது, they stand for the principle and strong decision makers. சத்தியம்னு வந்தா சில டைம் சில மூத்த சகோதரர்கள் பேசுறதை நம்ம கேட்டிருக்கோம். இதுதான் ட்ரூத், இது உண்மைன்னு ஏத்துக்கொண்டு 2 பேர் இந்த சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, இங்க எக்லீஷா நடக்கும் அப்படின்னு சில எல்டர்ஸ் பேசுறதை நம்ம கேட்டிருக்கிறோம். ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படின்னா மத்தவங்க எல்லாம் வேணான்னு அர்த்தமா, அப்படி இல்லை. அப்படி சொன்னாதான் மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ இதுதான் சத்தியம் போல இருக்கு, அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு, அப்போ இதுதான் நம்ம கரெக்டா என்ன பண்ணணும், ரீஸ்டடி பண்ணணும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுக்கிறவங்களா இருக்கணும். எதுக்குன்னா பிரின்சிபல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். சத்தியம்னா சத்தியம் தான், சத்தியம் யாருக்காக என்ன ஆகாது, இப்படி வளைஞ்சலாம் ஓகே, அதுல தெளிவா இருக்கும் எல்டர்ஸ். அடுத்து ஹம்பிள் இனஃப் டு அக்செப்ட் கிரிட்டிசிசம். ஆர் எல்டர்ஸா எலெக்ட் ஆயிட்டோம் எக்லீஷாலனா என்ன பண்ணுவாங்க, கடுகு வெங்காயம் மிளகாலாம் போட்டு இந்த கரண்டியை வச்சு என்ன பண்ணுவாங்க எக்லீஷியா. நம்ம ஏதோ யதார்த்தமா பண்ணிருப்போம், நம்ம மேல ஒரு பெரிய குற்றமா சபை சொல்லும், இல்ல பிரதர் நீங்க அப்படி பண்ணிட்டீங்க, அன்னைக்கு இப்படி பண்ணிட்டீங்க போட்டு நம்மளை திட்டும் சபை. எல்டர்ஸுக்கு சொல்றாரு, ஹம்பிளா திட்டு வாங்கிக்கீங்க, நம்ம வந்ததே எதுக்குதான், திட்டு வாங்கலாம். எல்டர்ஸ் யாரு, சபைக்கு உண்டான ஊழியர்கள் அல்லது வேலைக்காரர்கள். இதுதான் ட்ரூத். அப்போ சில டைம் சபை நம்ம தவறா கூட புரிஞ்சுக்கும், நம்ம கரெக்டா தான் பண்ணிருப்போம், நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு சபை இருக்காது. சில டைம் சபை என்ன பண்ணும், நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு திட்டுவாங்க, நம்ம மேல கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, நம்மளால கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, நீங்க அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க அப்படி வச்சுட்டு இருந்தா எப்படி நல்லா இருந்திருக்கும். பிசினஸ் மீட்டிங்லாம் நிறைய போகும். எல்டர்ஸ் என்ன பண்ணணும்னா அமைதியா ஓகே ஓகே, வரக்கூடிய நாட்கள் என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம், நீங்களா ஜெபம் பண்ணிக்கங்க, இப்படி அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய சகோதரனா என்ன பண்ணலாம் இருக்கு.
அவங்க அவங்க வந்து இந்த ஊழியத்துல உட்காரும் போதே முடிவு பண்ணிக்கணும், நம்மளை இந்த வருஷம் என்ன என்ன பண்ணும் சபை போட்டு விரட்டி எடுப்பாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதான் அவர் சொல்றாரு. அடுத்து எஃபெக்டிவ் எல்டர்ஸ் ஹெல்ப் ஈச் டெவலப் எஸ் க்ளோசர் டு தி. அதாவது ஒரு சரியான ஒரு எல்டர்ஷிப்ல இருக்கக்கூடிய அந்த எல்டர் ஊழியம் பண்ணக்கூடிய பிரதர் வந்து எல்லாரையும் கிறிஸ்தியஸுடைய அந்த ஒரு சாயலுக்கு என்ன பண்ணணும்னா க்ளோஸா கொண்டு போகிற ஊழியம். இத்தனை ஊழியம் யாருக்கு இருக்கு? எல்டர்ஸ்க்கு இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. காலத்தை கருத்தில் கொண்டு நம்ம ஷார்ட்டா பார்த்துருக்கோம். நீங்க மேபி போன வாரங்கள்ல வேற சில பாடங்கள்ல இந்த 1 தீமோத்தேயு 3 குறிச்செல்லாம் டீட்டெயிலிங்கா படிச்சிருக்கலாம். பட் இன்னைக்கு எல்டர்ஸுடைய தீமா நம்ம சப்ஜெக்ட்ல பார்த்தது என்னன்னா, மேய்ப்பன் சபைக்கு என்ன பண்ணணும், மேய்ப்பன் தன்னை எப்படி எடுத்துக்கணும், அதை குறிச்சு நம்ம பார்த்தோம். அடுத்து டீக்கன். ஸோ டீக்கன்ஸ் யாரு? உதவிக்காரர்கள் இல்லைங்களா? உதவிக்காரர்களுடைய வேலை என்ன? பிசிக்கல் நீட்ஸ். என்னென்ன நீட்ஸ் சொல்லுங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ். சரி, நான் அப்படியே கொஞ்சம் எடுத்து கொடுக்குறேன், நீங்க பேசுங்க. சேர் போடுறது, டிவி துடைக்கிறது, சும்மா எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். நீங்க இது அப்படின்னா அதை எல்டர் பண்ண மாட்டாரானா எல்டரும் பண்ணுவாரு. அந்த மாதிரி பண்றவரை தான் எல்டராவே எலெக்ட் பண்ணணும். எனி டைம் டீக்கன் இல்ல, வேலை நிக்குதுன்னா எல்டரா இருக்கக்கூடிய பிரதர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வந்து அந்த வேலையை அவங்களும் டேபிள் துடைப்பாங்க, டிவி அரேஞ்ச் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் மாட்டோம், எல்லா வேலையும் அவங்க பண்ணணும். பட் அது எல்டருடைய டியூட்டின்னு சபை டிமாண்ட் பண்ணக்கூடாது. நம்ம அதுக்காக எல்டர் என்ன பண்ணல, அதுக்குன்னு டியூட்டிக்குன்னு சில பேரை நம்ம எலெக்ட் பண்றோம். அவங்கதான் டீக்கன்ஸ். எக்லீஷியால ஃபேன் ஓடல, லைட் ஓடல, எல்லாம் சேரு, கிளீனிங் ஒர்க்கு, நம்ம மெயின்டெனன்ஸு, கன்வென்ஷன்ல ஃபுட்டு, டீ அரேஞ்ச்மெண்ட்ஸு, இனி ஏதாவது டெம்பரல் ஒர்க் என்ன இருந்தாலும் எல்லாம் யாருக்கு தான் பிரைமரி அப்ளிகபிள்னா டீக்கன்ஸ். பட் எல்டர்ஸுடைய மேற்பார்வையில இதெல்லாம் என்ன பண்ணணும். டீக்கன்ஸ் எப்படி எடுத்துக்கூடாதுன்னா, பிரதர் எங்களுக்குன்னு சில ஊழியம் இருக்கு, நீங்க தலையிடாதீங்க பிரதர், நாங்க என்ன பண்ணிக்கிறோம். தட் இஸ் நாட் அ ரைட் வே. எல்டர்ஸுடைய கன்சர்ன்ல பிரதர் இப்படி எல்லாம் இருக்குது, நாங்க அந்த ஃபேன் எல்லாம் புதுசு மாத்தலான் இருக்கோம், நீங்க சொல்லிட்டீங்கன்னா மாத்திரலாம், இப்படி இருக்கணும். நம்ம பிரதர் ஒருத்தர் பாடத்துல சொல்லுவார் உதாரணம், அது ரொம்ப அருமையா இருக்கு. எல்டர்ஸும் டீக்கன்ஸும் எப்படி இருக்கணும்னா டேவிட் அண்ட் ஜோனத்தன் மாதிரி இருக்கும். டேவிட் அண்ட் ஜோனத்தன் எப்படி இருந்தாங்க? அப்படி இருந்தாதான் சபை நல்லா இருக்கும். இப்ப நம்ம இங்கிலீஷால எல்டர்ஸ் வர போறாங்க, டீக்கன்ஸ் வர போறாங்கன்னா அப்படி இருக்கணும் எல்லாரும். அப்பதான் நம்ம எல்லாருக்கும் பெனிஃபிஷியலா இருக்கும். இல்ல நான் தனி, நீங்க தனி, உங்களோட டிபார்ட்மெண்ட்டே வேற, எங்க டிபார்ட்மெண்ட் வேறன்னு பிரிச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது, கூடாது, கலந்து ஆலோசிக்கணும்னு பார்க்கணும். அடுத்த கேள்வி. இப்போ எல்டர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் பேசணும், எல்டர்ஸ் மீட்டிங்ஸ் நடத்துவாங்க, எல்லாம் இருக்கு. டீக்கன் வந்து டிமாண்ட் பண்ணலாமா? பிரதர் நாங்களும் என்ன பண்றோம், ஒரு நாளைக்கு நீங்களே மீட்டிங்லாம் நடத்துறீங்க, நாங்களும் என்ன பண்றோம், மீட்டிங்லாம் நடத்துறோம், நாங்களும் சப்ஜெக்ட் பேசுறோம், நாங்களும் சபையால் என்ன பண்ணியிருக்கிறோம், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம்னு டீக்கன்ஸ் கிளைம் பண்ணலாமா இந்த ஊழியத்துக்கு? ரிக்வெஸ்ட் பண்ணலாம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஊழியத்திற்காக சபை உங்களை என்ன பண்ணல, எலெக்ட் பண்ணல. ஒருவேளை அந்த ஊழியத்துக்காக சபை உங்களை எலெக்ட் பண்றதா இருந்துச்சுன்னா உங்களை எல்டரா என்ன பண்ணிருக்கோம். சோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும் நாமினேஷன் பண்ணும்போது. ஒருவேளை எல்டர்ஸ் பிரியப்படலாம், இந்த சகோதரர் நல்ல மெச்சூர்டா இருக்கிறாரு, நெக்ஸ்ட் இயர் இவர் என்ன ஆகலாம், எல்டர் ஆகலாம், தேவ சித்தம் இருந்தா. சில தருணங்கள்ல எல்டர்ஸ் அதுக்குண்டான ஸ்பேஸ நம்ம கேட்கலாமே அவங்க ஏற்படுத்துவாங்க. எல்டர்ஸுக்கு அது ஒரு டியூட்டி கூட. ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் வச்சு அவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கொடுக்கறது, காலேஜ் மீட்டிங்ல சில சில சப்ஜெக்ட்ஸ் பேச வாய்ப்பு கொடுக்கறது, பெரியன் டிஸ்கஷன்லாம் நல்லா என்ன பண்ணுவோம், என்கரேஜ் பண்றது, இதெல்லாம் இருக்கணும். பட் டீக்கன்ஸா எலெக்ட் ஆகிற பிரதர்ஸ் என்ன புரிஞ்சுக்கூடாதுன்னா, நாங்க தான் நெக்ஸ்ட் எல்டர்ஸுக்கு அடுத்து நாங்க தான் அப்படின்னு அந்த ஊழியத்தை கிளைம் பண்ற மைண்ட் செட் இருக்கக்கூடாது. ஒருவேளை தேவன் கொடுத்தா சூப்பரா பண்ணுங்க, நீங்க ரெடியா இருங்க, எல்லாத்துக்கும் நல்லா படிச்சுட்டு இருங்க. தேவன் வாய்ப்பு கொடுத்தா எல்டர்ஸ் எப்படி சப்ஜெக்ட் பேசுவாங்களோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, பேசுங்க, சபை பார்க்கும். ஓகே பிரதர் கேப்பபிளா இருக்காரு, நெக்ஸ்ட் இயர் பிரதருக்கு என்ன பண்ணலாம், எல்டர் ஊழியம் கொடுக்கலாம், சபை என்ன பண்றோம், டிசைட் பண்றோம். பட் நம்ம டீக்கனா இருந்துட்டு இதை கிளைம் பண்ண கூடாது, நமக்கு அந்த ரைட்ஸ் இல்லைன்றத. ஸோ இந்த டீக்கன் குறிச்சு பைபிள்ல ஸ்கிரிப்சர் கிளியரா இருக்கு. தெரிஞ்ச வசனம் அப்போஸ்தலர் 6 விதவைகள் சரியாக பராமரிக்கப்படல. அப்போஸ்தலர்கள் வராங்க, நாங்க வந்து போய் தேவ வசனத்தை போதிக்கிறதுக்கே எங்களுக்கு டைம் பத்த மாட்டேங்குது, சப்ஜெக்ட்ஸ் பேசுறதுக்கே டைம் பத்தல, பந்தி விசாரணை பண்றது எங்களுக்கு அடுத்த காரியம், உங்கள நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கு எலெக்ட் பண்ணுங்க. எத்தனை பேரை எலெக்ட் பண்ணாங்க? 7 பேர். அதுல ஒருத்தர் தான் ஸ்டீஃபன். ஆனா அவர் எழுதுற அளவுக்கு என்ன பண்ணுவாருன்னா எல்லாம் பேசினாரு, நம்ம பார்த்தோம். இங்க பிரதர் கொடுக்குற ஒரு அருமையான பாயிண்ட் என்னன்னா, நிறைய இருக்கு, அதுல ஒரே ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் கூட நான் வாசிக்கிறேன். டீக்கன்ஸ் கான்சென்ட்ரேட் primarily on the physical needs of the flock. அது உண்மைதான், சபையுடைய
மாம்சீக தேவைதான். திஸ் சர்வீஸ் இஸ் ஸ்டில் ஸ்பிரிச்சுவல் இன் நேச்சர். இதை டீக்கன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஒரு கன்வென்ஷன் வைக்கிறோம், 1 மணி டு 2 மணி லஞ்ச் டைம், 2 மணிக்கு அடுத்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கணும், இல்லை டிஸ்கஷன் ஆரம்பிக்கணும்னு எல்டர்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆவிக்குரிய இந்த ஊழியம் சரியா நடக்கணும்னா 1 மணிக்கு சாப்பாடு டைம்னா 12:50க்கு சாப்பாடு எக்லீஷியாக்குள்ள வந்திருக்கணும். இந்த ஊழியத்தை டீக்கன் கரெக்டா பண்ணாங்கன்னா பிரதர் சொல்றாரு அது ஆவிக்குரிய ஊழியம் தான் கன்சிடர் பண்ணுவான்ற. ஏன்னா அவங்க 1:15 கொண்டு வந்தாங்கன்னா மீட்டிங் 1/4 மணி நேரம் லேட் ஆகும். ஆவிக்குரிய ஊழியம் என்ன ஆகுது? தடை போடும். அப்ப டீக்கன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும்னா இது ரெண்டுமே ஒரு பேரலல் தான். டேவிட் அண்ட் ஜோனத்தன் மாதிரி தான். ஆமா, பிசிக்கல் நீடு தான். ஸ்டில் இந்த சர்வீஸை எப்படி கன்சிடர் பண்ணலாம்னு சொல்றாருன்னா சொல்றாரு பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் ஃபெசிலிட்டேட் த எல்டர்ஸ் மினிஸ்ட்ரி ஃபார் தட் காங்கிரிகேஷன். எல்டர்ஸ் ஃப்ரீ நல்லா ஊழியம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், பக்கபலமா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்றோம். அடுத்து ரொம்ப முக்கியமான வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 3:16 இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தாரு. எதுக்கு அப்படிங்கறத வாசிக்கலாம். 1 யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஏன் இந்த வசனத்தை போட்டிருக்கோம்னா மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவன் கொடுப்பாருன்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்ப எக்லீஷால எந்த பிரச்சனை, யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலும் எல்டர்ஸையே சபையார் போட்டு என்ன பண்ணக்கூடாது, பிளேம் பண்ணக்கூடாது. இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா நாம கிறிஸ்துவின் சரீரம், நம்ம டீக்கனா இருக்கலாம், எல்டரா இருக்கலாம், சபையில மெம்பரா இருக்கலாம், இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் நாம இண்டிவிஜுவலா நாம என்ன பண்ணோம். வசனம் பாருங்க, நாமும் இந்த நாமும்ங்கிறது எல்டர்தான் அப்படின்னு வசனம் இருக்கா? இங்க விசுவாசிகள் எல்லாருக்கும் சொல்லுது. டீக்கன் தான் இருக்கா? இல்ல. எக்லீஷியா மெம்பர்ஸ் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நாமும் இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜீவன் என்ன பண்ணணும். ஜீவன் கொடுக்கறதுன்னா என்ன? ஒரு பிரதர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டார், ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டார். உடனே ஒரு டீக்கன் பிரதருக்கு போன் அடிக்கிறது, இல்லைன்னா எல்டருக்கு போன், பிரதர் அவருக்கு அடிபட்டுச்சாமா, நீங்க போய் என்ன பண்ணுங்க. நமக்கு நியூஸ் வருதா? கூப்பிட்டு பிரதர் அந்த மாதிரி அடிபட்டுச்சாமா, நான் ஃபர்ஸ்ட் போய் பாக்குறேன் பிரதர், எனக்கு நியூஸ் வந்திருக்கு, நீங்க வந்துருங்க, நான் கேர் எடுக்கிறேன்ட்டு நம்ம போய் அங்க நிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஸ் எக்லீஷியா மெம்பர்ஸா நம்ம கிறிஸ்துவின் சரீரங்கிற பாண்டேஜ இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல தான் நம்மளால வெளிப்படுத்தி காமிக்க முடியும். இல்ல அதுக்குதான் டீக்கன் பிரதர்ஸ் இருக்கிறாங்க, என்னையெல்லாம் சபையை டீக்கனை எலெக்ட் பண்ணவே இல்லை, நான் எதுக்கு போகணும். இந்த மைண்ட் செட்ல ஒரு பிரதர் இருக்காருன்னா அவர் கண்டிப்பா கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னை எல்டராவே எலெக்ட் பண்ணல, நான் எதுக்கு போகணும் அப்படின்னா இந்த திங்கிங்ல இருந்தாருன்னா அவர் சபையில் இருக்கலாம், ஆனா சபையாக முடியாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? சபைக்கு வர்ற எல்லாருமே சபையாக முடியுமா? முடியாது. அப்போ இங்க கிளியரா புரிஞ்சுக்கணும், இந்த ஜீவன் கொடுக்கறது, இந்த டாக்டரினா நம்ம வியூ பேசுறது எல்லாமே எல்டர்ஸ் அவங்க ரியலைஸ் பண்றதுக்காக பேசுறமே தவிர சபை டிமாண்ட் பண்ணக்கூடாது. இதை அந்த வசனத்தின் அடிப்படையில நீங்க எங்களுக்கு இதை பண்ணியே ஆகணும் சபை டிமாண்ட் பண்ண வேணாம். அவங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ணணும். இங்க டீக்கன் பார்க்கும்போதும் அப்படிதான். டீக்கனும் சரி, நம்ம எல்லாரும் சரி, எல்லா பிரதர்ஸ்க்கும் என்ன பண்ணும், ஜீவனை கொடுக்கணும். சோ டீக்கனுடைய ஊழியத்துல ரொம்ப முக்கியமா எது இன்வால்வ் ஆகும்? பிசிக்கல் நீட்ஸ்ல ஒரு உலக பிரகாரமான பொருள் இன்வால்வ் ஆகும். பணம். கரெக்டா இல்லைங்களா? எதர் நம்ம எக்லீஷியாவோட பினான்சியர் எல்டரா இருக்கலாம், டீக்கனா இருக்கலாம், அது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டீக்கனா இருக்குன்னா நம்ம கிட்ட 10,000 ரூபாய் கொடுப்பாங்க எடுத்து, பிரதர் போய் சாப்பாடு என்ன பண்ணுங்க, அரேஞ்ச் பண்ணுங்கன்ட்டு. திருப்பி அதுல 2 ரூபா மிச்சம் ஆகுதுனாலும் நம்ம தேவனுக்கு உண்மையா இருந்தா அந்த 2 ரூபா எக்லீஷியா அக்கௌண்ட்டுக்கு திருப்பி வரவு வைக்கப்படணும். இல்ல பிரதர் 2 ரூபா தானே, நான்லாம் போயிட்டு வந்திருக்கேன் வண்டி எடுத்துட்டு, இப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்த ஊழியத்துல நம்முடைய கரம் எப்படி இல்லை, சுத்தமா இல்லை. அதுதான் அடுத்த வசனம் சொல்றாரு, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனா இருந்து, இது டீக்கனுக்கு மட்டும் இல்லை, இது காமனா பேசுறோம், தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு தன் இருதயத்தை, ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட், அது எல்டர்ஸ் டீக்கன்ஸ் பார்த்துக்கிட்டோம், என்கிட்ட மணி இருக்கு, நான் ஹார்ட் என்ன பண்ணிக்கிறேன். அவர் சொல்றாரு, அவனுக்குள் தேவ அன்பு. சிம்பிளா ஒரே பாயிண்ட், நமக்கு நிறைய ஆஸ்தி தேவன் கொடுத்திருக்காரு. ஒரே கேள்வி, இந்த ஆஸ்தி யாரோடது?
அவ்வளவுதான். ஏன்னா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது, ஞானஸ்தானம் எடுக்கும் போதே டிசைட் பண்ணிட்டோம், இது எதுவுமே என்னுடைய இதெல்லாம். ஒரு சூழ்நிலை வரும்போது இல்ல இது என்னுடையது, என் குடும்பத்துடையது அப்படின்னு யோசிச்சோம்னா இந்த பாயிண்ட். டீக்கனுடைய ஊழியத்துல ரொம்ப விசேஷம். வெறுமனே சொன்னா மட்டும் பத்தாது. எல்டர்ஸுக்கும் சரி, என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, பாடம் பேசுறது, வெரே டிஸ்கஷன்ல புது புது பாயிண்ட் பேசுறதோட நம்ம ஊழியம் நிக்கல. அவர் சொல்றாரு என்ன பேசணுமோ அதை கிரியையில என்ன பண்ணணும். இப்ப வெரே டிஸ்கஷன்ல எல்டர்ஸ் டீக்கன்ஸ் மட்டும் பேச மாட்டாங்கல்ல, சபையார் எல்லாரும் பேசுவாங்க. பேசினதை நம்ம என்ன பண்ணணும்? அன்பு அன்புன்னு பேசுவோம். அந்த அன்பை என்ன பண்ணும்? சபையில கீழ்ப்படிதல்னு பேசுவோம், அது காமிக்கணும். விட்டு கொடுத்தல், சகித்தல், சகிப்புத்தன்மை, சோதனை. பஸ்கா டைம்ல அப்படியே பயங்கரமா போகும் டிஸ்கஷன். மீட்டிங் முடிஞ்சோடனே ஒரு சோதனை வரும், அப்படியே பிளாஸ்ட் ஆயிரும், டென்ஷன் ஆகும். ஏன்? அதான் விஷயம். இதான் சாத்தான் நம்மளை பயன்படுத்துறான். எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு குணலட்சணம் என்ன ஆகணும்? மாறுபடணும்னு பாக்குறோம். உதவிக்காரருக்கு இருக்கவே கூடாத ஒரு மோசமான ஹேபிட் டபுள் மைண்ட். டபுள் மைண்ட், ரெண்டு பக்கம் பேசுறது. உதவிக்காரர் வந்து பிரிட்ஜ் மாதிரி, எல்டர்ஸ்க்கும் சரி எக்லீஷியாக்கும் சரி நடுவுல இணைப்பு பாலமா இருக்கிறது யாருதான்? டீக்கன்ஸ். ஏன்னா அவங்க பிசிக்கல் நீடுன்றனால நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்கும். எல்டர்ட்ட போகும்போதெல்லாம் பிரதர் அந்த சிஸ்டர் உங்களை பத்தி பேசினாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் சிஸ்டர்ட்ட வந்து பிரதர் சிஸ்டர் நான் போய் பிரதர்கிட்ட பேசினேன், உங்களை பத்தி சொன்னேன், அவங்க இன்னும் கண்டுக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு இங்க பேசினோம்னா எக்லீஷியால ஒரே குழப்பம். குழப்பத்துக்கு மூல காரணம் யாருன்னா அந்த டீக்கன் ஊழியத்தை நாம் சரியாக, ஒருவேளை யார் அந்த சகோதரன் சொல்லி தேவன் கண்டுபிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் அதுக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாரு. பட் நம்மள ஒருவேளை டீக்கனை எலெக்ட் பண்றாரு தேவன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சபை மக்கள்கிட்ட என்ன பேசுறோமோ அப்படியே வந்து எல்டர்ஸ்ட சொல்லணும். எல்டர்ஸ்ட என்ன பேசுறோமோ அப்படியே எக்லீஷியாட்ட சொல்லணும். முடியலையா நம்ம விலகிட்டு, நம்ம பின்னாடி வந்துட்டு, விலகிட்டுன்னா நீங்க விலக வேண்டாம், பின்னாடி வந்துட்டு எல்டர்ஸே டைரக்டா பிரதர் நீங்களே பேசிக்கங்க, என்னால அதை சரியா கம்யூனிகேட் பண்ண முடியலன்னு சொல்லி அப்படி பார்த்துருக்கேன். இங்க சொல்றாரு பாருங்க, சகோதரி இதை வாசிச்சிடலாம். 1 தீமோத்தேயு 3:8. 1 தீமோத்தேயு 3:8. அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். சோ உதவிக்காரருக்கு இருக்கக்கூடாத சுபாவம் மதுபான பிரியர், ராங் டாக்டரின்ல இன்ட்ரெஸ்ட் வைக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அப்படி ராங் டாக்டரின் வியூல ஒரு பிரதர் இருக்காருன்னா எல்ட்ராவோ டீக்கனாவோ நீங்க நாமினேட் பண்றதை நீங்க யோசிங்க. அடுத்து சொல்றாரு உதவிக்காரர் இரு நாக்கு, அங்க ஒண்ணு பேசுறது இங்க ஒண்ணு பேசுறது இருக்கக்கூடாது. அடுத்து சொல்றாரு இழிவான ஆதாயம். நான் இந்த உதவிக்காரரா இருந்தா நிறைய நான் ஊழியங்கள் செய்யும் போது எனக்கு அதனால சின்ன பெனிஃபிட் வரும், யூதாஸ் மாதிரி யோசிக்கிறது, பெனிஃபிட் வரும். அந்த மைண்ட்ல யாரா இருந்தா அவங்களை என்ன பண்ணாதீங்க, நாமினேட் பண்ணாதீங்க. அது சொல்றாரு உதவிக்காரரா இருந்தா கூட அவர் எப்படி இருக்கணும்னா நல் ஒழுக்கம் உள்ளவரா இருக்கணும். நல் ஒழுக்கத்துக்கு தமிழ்ல வேற எப்படி பேசலாம்? தமிழ்ல நல் ஒழுக்கம், டிசிப்ளின் சொல்லலாமா? தமிழ்ல டிசிப்ளின் சொல்ல முடியாது. அவ்வளவுதான். அதாவது எல்டருக்கு எப்படியெல்லாம் சில டைம் சில எக்லிஷியா என்ன பண்ணுவாங்க, எல்டருக்கெல்லாம் பயங்கர ஃபில்டர் வைக்கும், ஃபில்டருக்கு மேல ஃபில்டர் வச்சு நாமினேஷன் வரும், எல்டர்ஸ் நாமினேஷன். டீக்கன் வரும்போது அப்படியே எல்லாத்தையும் நாமினேட் பண்றோம். எல்டருக்கு எப்படி சீரியஸா நீங்க பாக்குறீங்களோ டீக்கனுக்கும் சீரியஸா பார்க்கணும். கரெக்டா இல்லைங்களா? ஏன்னா 2 பேரும் தகுந்த சகோதரர் இருந்தாதான் அந்த ஊழியம் கரெக்டா இருக்கும். அவங்க நல்லொழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும். இங்க அடுத்த வார்த்தைக்கு கவனிங்க, விசுவாசத்தின் ரகசியத்தை, உண்மையான ட்ரூத்த சுத்த மனசாட்சியில என்ன பண்ணணும், அவங்க காத்துக்கொள்ளுகிறதா இருக்கணும். ஏன்னா டீக்கனா இருக்கிறவங்க ப்ராபபிளி கம்மிங் இயர்ஸ்ல தேவன் விரும்பினா அவங்க எல்டர் ஆகலாம். எப்படி சொல்றாரு பாருங்க, மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷரும், இவங்களுக்கு அதே கிரைட்டீரியா, தங்கள் சொந்த குடும்பங்களை நன்றாய் நடத்துறவருமா இருக்க வேண்டும். அவர் சொல்றாரு இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை யாரோ ஒருத்தர் டீக்கன் ஊழியத்தை பர்ஃபெக்டா செய்யறாங்கன்னா தங்களுடைய நல்ல நிலை, இதுக்கு பிரதருடைய கமெண்ட்ஸ் என்னன்னா ப்ராபபிளி அவங்களுக்கு தேவன் உயர்த்தலாம். நெக்ஸ்ட் இயர்ல என்ன பண்ணலாம், அடுத்த ஊழியத்துக்கு கொடுக்கலாம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்துல என்ன பண்ணணும், மிகுந்த தைரியம் முடியணும். அப்ப எல்டருக்கு என்ன ஃபில்ட்ரேஷனோ அதே ஃபில்ட்ரேஷன் தான் டீக்கனுக்கு. டீக்கனுக்கு இருநாக்கு இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை என்ன பண்ணக்கூடாது, இச்சிக்க கூடாது, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இவங்களுக்கும் ட்ரூத் தெரியணும், இவங்களும் ஃபேமிலி நல்லா நடத்தணும். அதே விஷயம் எல்லாமே இருக்கு, எல்டருக்கு சொன்ன எல்லாமே இவங்களுக்கும் இருக்குன்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம சப்ஜெக்ட்ல எல்டர்ஸ் ரொம்ப ப்ராமினெண்டா பேசுவோம், படிப்போம். டீக்கன் கம்மியா தான் படிக்கிறோம். காரணம் ரிப்பீட் ஆகுது. அதே நீங்க அதே விஷயத்த இங்க சூட் பண்ணணும். எக்ஸப்ட்
போதக சமர்த்தன்கிற வார்த்தை மட்டும்தான் டீக்கன்ஸ்க்கு இருக்காது. அதுலயே வச்சுக்கலாம். டீகன் ஊழியத்துல ப்ராமினென்ட்டா இருக்கிறது மணி. ஒரு சின்ன பணாசம் வந்துருச்சு, யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையுமே அதாவது ஒரு பிரதர் டீக்கனா இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, அவர் சபையா மாறி இருப்பாருங்கிற சூழ்நிலை ஒரு பக்கம், அவர் டீக்கனா மாதிரி ஒரு வாழ்க்கையே தொலைச்சிட்டாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதை எக்லீஷியா தான் கரெக்டா என்ன பண்ணணும், டீல் பண்ணணும். காரணம், சிலர் அதை விசுவாசித்து இச்சித்து பெய்த்த விட்டு வழுவி அநேக வேதனைகளால் என்ன பண்றாங்க. ஸோ டிசைட் பண்ணலாம். இப்போ எக்லீஷியாவுக்கு வரலாம். ஃபைனல் பாயிண்ட், எக்லீஷியான்ற டைட்டில் அப்புறம் வரும், பட் இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எலெக்ஷன்ல நாமினேட் பண்ணி ஓட்டிங் பண்ண போறோம். எப்படி ஓட் பண்ணலாம்? கை, நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படின்னு ஏதாவது கிரைட்டீரியா வச்சுக்கலாமா? இங்க தேவன் சொல்றாரு பாருங்க, இவ்வளவு தூரம் ஸ்ட்ரிக்டா பார்த்துட்டு இருந்தோம். இப்ப தேவன் அதே விஷயத்த அன்போடு கூட பார்க்கணுங்கிறாரு. எப்படின்னு சொல்றாருன்னா, மத்தேயு 7:2 சொல்லுது, நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் என்ன பண்ணுவீங்க. அதாவது ஒரு பிரதர் குற்றவாளியா இருக்கலாமோ அப்படின்ட்டு நம்ம நாமினேட் பண்ண மாட்டோம், கை தூக்க மாட்டோம். சரிவர தெரியாது இன்ஃபர்மேஷனு, கெஸ்ஸிங்லயே வச்சு, கெஸ்ஸிங்ல இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், கை தூக்கணும். ஏன்னா நமக்கு தெரியாது. தெரிஞ்சா என்ன பண்ணக்கூடாது, தூக்கக்கூடாது. நம்ம மைண்ட் அளவுல நம்மளே ஒரு கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணோம்னா, அவர் சொல்றாரு, நீங்கள் தீர்க்கிற தீர்ப்பின்படியே. நீங்க என்ன அளக்குறீங்க, ஒரு பிரதருக்கு இவ்வளவுதான் அளக்குறீங்க, இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்கன்னா நமக்கும் ஜட்ஜ்மெண்ட் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா தான். அப்படின்னா பிரதர், இந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட்ல பிளக்சுவேஷன், அதாவது என்ன சொல்றதுன்னா அப்படியே ஃப்ரீயா விட்டுறலாமான்னா, ஃப்ரீயா விடக்கூடாது, கரெக்டா இருக்கணும்ன்றாரு. ரொம்பவும் சுருக்காதீங்க, ரொம்பவும் தாராளமா இருக்காதீங்க, ஒரு மாடரேட்டா. ட்ரூத் இதுதான், வசனம் இதுதான். எல்லாரும் இந்த பர்ஃபெக்ஷன்ல இருக்க மாட்டாங்க, பட் மினிமம் 75% இந்த கிரைட்டீரியாலாம் ஸ்டடி பண்ணி நம்ம அளக்கணும். நம்ம எப்படி அளக்குறோமோ அப்படிதான் நமக்கு என்ன பண்ண முடியும். இதை நீங்க ரிவர்ஸ்ல புரிஞ்சு கூடாது, நான் இவர் கை தூக்குனாதான் இவர் எனக்கு கை தூக்குவாரு, தப்பு. அந்த கான்செப்ட் ரொம்ப தப்பு. இங்க சொல்றது ஜட்ஜ்மெண்ட் வியூல என்ன பண்றாருன்னா சொல்றாரு, இது எலெக்ஷன்ல கை தூக்குறது மட்டும் நம்ம என்ன சொல்றோம். ஏன் அப்படின்னா, இங்க குற்றம் இல்லாதவர்கள் யாராவது இருப்பாங்களா? எக்லீஷியால தப்பே பண்ணாதவங்க யாராவது இருப்பாங்களா? 100% வச்சா அவர் சொல்றாரு, நீ உன் கண்ணுல இருக்கிற உத்தரத்தை என்ன பண்ணல. பாயிண்ட் என்னன்னா, நம்ம ரொம்ப மெச்சூரிட்டி கம்மியா இருக்கிறோம். நம்ம நாமினேட் பண்ற பிறகு நல்லா இருக்கிறாரு, ஆனா அவர்கிட்டயும் கொஞ்சம் குறை இருக்கு, கன்சிடர் பண்ணுங்கன்றாரு. காரணம், குறையே இல்லைன்னா அவர் என்னைக்கோ செத்து என்ன ஆயிருப்பாரு, கிளாஸா மாறி இருப்பாரு. அதுதான் இதை சொல்றாங்க, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பாக்குறது என்ன. அதுக்காக இந்த வேர்ஸ் போட்டிருக்கோம், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு என்ன பண்ணும். இந்த இரக்கன்ற வேர்டை கூட நீங்க தவறா புரிஞ்சுக்கூடாது. நான் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்றேன், எல்லாருக்கும் கை தூக்குங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்ல. தேவன் எப்படி பாப்பாரோ, மெர்சி மெர்சி இருக்கன்னா மெர்சி, தேவன் எப்படி பாப்பாரோ, தேவன் எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாரோ, எந்த வகையான குற்றங்கள்லாம் தேவன் கிறிஸ்தேசன் மூலமா கன்சிடர் பண்ணுவாரோ அதை நாமளும் என்ன பண்ணணும். ஓகே, அவரும் மாம்சம் தான் இருக்காரு, அவருக்குள்ளேயே முன்கோபம் வரும், அவரும் என்ன பண்ணுவார், சில இடத்துல தவறு செய்வார். இப்படி நம்ம யோசிக்கணும். இப்படி ரூல் வைக்கிறோம்னா நமக்கு தேவன் இப்படிதான் இருப்பாருன்றத நம்ம வச்சுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான வசனம், நம்ம எலெக்ட் பண்ணக்கூடியவங்க விசேஷமா எல்டர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபையாருக்கான அட்வைஸ், கர்த்தருடைய ஊழியக்காரன் அவருக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னு வசனம் சொல்லுதுன்னா, அவர் என்ன பண்ணக்கூடாது. அப்ப எல்டருடைய டீக்கன் கூட பொருந்தாது, பிரைமரி எல்டர் தான் பொருந்தும், பட் இருந்தாலும் டீக்கனுக்கு நம்ம எடுத்துக்கணும். எல்லா இடத்திலும் அவர் எப்படி இருக்கணும், ஆனந்தம் போதக சமர்த்தனா இருக்கணும். சபை போட்டு திட்டு எல்டர் என்ன பண்ணணும், நீங்க அதுக்காக ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்க வேணாம், பாடத்துல சொல்லிட்டுமே இருக்கு. தீமையை என்ன பண்ணணும், சகிக்கணும். தீமையை நன்மையால என்ன பண்ணணும். இது எல்டருடைய ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட். எக்லீசியாவே சண்டை போடுதுங்க, இருக்கிற 20 பேர் சண்டை போடுறாங்கன்னா எல்டர்ஸ் சண்டையே போடக்கூடாது, அமைதியா அதை சமாதானப்படுத்தி என்ன தீமை வந்தாலும் அதை என்ன பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க தானே கிறிஸ்டியன்ஸோடைய ரோல் மாடல் எக்லீசியால, அதை என்ன பண்ணணும் காமிக்கணும்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபைனலா நம்ம எங்க வரோம்னா, எக்லீசியா பத்தி கொஞ்சம் பார்த்துட்டோம், இப்போ நம்மளை பத்தி பார்த்துக்கலாம். எல்டர்ஸ் டீக்கன்ஸ் நாமினேட் பண்ண விட்டுறோம். சரி, நாம என்ன பண்றது இதுல, இந்த எலெக்ஷன்ல நம்மளுடைய பார்ட் என்ன? மேஜர் ரோல் கரங்களை உயர்த்துறதோட முடிஞ்சிருவோம், அடுத்த வாரம் கை தூக்கிடுவோம், ஓகே இல்ல அப்படின்னு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம வேலை என்ன? இங்க என்னெல்லாம் சப்போர்ட்ன்றது ரொம்ப அருமையா பிரதர் சொல்றாரு. ஒருத்தரை எல்டரா எலெக்ட் பண்ணிட்டு
ஓகேங்களா? அவர் கேட்பார் பிசினஸ் மீட்டிங்ல, அடுத்த வாரம் சண்டே ஒன் டே கன்வென்ஷன் வச்சுக்கலாமான்னு கேட்பார். நம்ம என்ன பண்ணோம்? அடுத்த வாரம் நான் ஊருக்கு போறேன் பிரதர், அதனால ஒன் டே கன்வென்ஷன் என்ன பண்ண வேணாம் வைக்கலாம். சொல்லலாமா எக்லீஷியா? உங்களுக்கு வேற ஜூம் வேற இருக்கு. ஊருக்கு போனா கூட பஸ்ல போகும்போது ஜூம்ல என்ன பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இங்க என்ன சொல்றாருன்னா, எக்லீசியாவா நம்ம நம்ம ஒருத்தரை எலெக்ட் பண்றோம். எதுக்கு அவர் எலெக்ட் பண்றோம்னா, எங்களுக்கு நிறைய ஆவிக்குரிய ஆகாரம் கொடுங்க, நல்லா என்ன பண்ணுங்க, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டா என்ன பண்ணுங்க கொடுங்கன்னு எலெக்ட் பண்ணிட்டு, நான் சாப்பிட்றதுக்கே வரமாட்டேன், எனக்கு நீங்க சாப்பாடே போடக்கூடாது, கன்வென்ஷன் வச்சீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும், இப்படி எக்லீசியா ரியாக்ட் பண்ணக்கூடாது. பிரதர் எங்களுக்கு அடுத்த மாசம் கன்வென்ஷன் வைங்க, மெமோரியல் வருது, ஸ்பெஷல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, பிரதர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுங்க, ஒரு வெரைன் ஸ்டடி வைங்கன்னு எக்லீசியா டிமாண்ட் பண்ணிட்டே இருக்கணும். எல்டர்ஸ் அண்ட் டீகன்ஸ் எக்லீசியா எலெக்ட் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் என்ன பண்றவங்களை பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸோ எக்லீசியாவுடைய மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கரங்களை உயர்த்துறது. இது ஃபர்ஸ்ட், நம்ம எல்லாருக்கும் அது பொருந்தும். இங்க எக்லீசியால யாரெல்லாம் மெம்பர்ஸோ எல்லாருக்கும் பொருந்தும். ஈவன் எல்ரா நாமினேட் ஆயிருக்காரு, டீக்கனா நாமினேட் ஆயிருக்காருன்னா கூட அவருக்கு இது பொருந்தும். ஏன்னா அவரு இன்னொருத்தர் கை தூக்கணும், இன்னொருத்தர் தூக்காம இருக்கணும். இங்க நல்லா புரிஞ்சுக்கலாம், இந்த கரங்களை உயர்த்துறதுல சில புரிந்து கொள்ளுதல் நமக்கு வேணும். கரெக்ட், ஓகேங்களா? ஒரு பிரதர் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அவர் ஒரு டீக்கனா நாமினேட் பண்ணிட்டாங்க. ஆனா டீக்கனுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் அவர்கிட்ட 50% கூட இல்லை. இப்ப நம்ம என்ன பண்றது? ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் பக்கத்துலதான் உட்காருவாரு, என்ன அவரு தான் கூட்டிட்டு வருவாரு, எனக்கு ஏதோ ஒண்ணு அவரு தான் ஃபோன் பண்ணி பேசுவாரு, எல்லாம் ஓகே. ஆனா டீக்கனுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் 50% கூட அவருக்கு வர மாட்டேங்குது. ஆனா அவர் நாமினேட் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் அப்ப என் பக்கத்துல உட்காந்துருக்காரு. என்ன பண்றது? நீங்க கை தூக்காம இருக்கிறீங்கன்னா நீங்க தான் உண்மையான சகோதரன் அவருக்கு. நீங்க கை தூக்குனீங்கன்னா உங்களை மாதிரி போலியான சகோதரன் அவருக்கு வேற யாருமே இல்லை. ஏன்னா நீங்க அவரை லவ் பண்றீங்கன்றத கை தூக்காம. ஏன்னா பிரதர் நீங்க இந்த ஊழியத்துக்கு குறைவுபடுறீங்க, நீங்க இன்னும் குணலட்சணங்கள் என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கொள்ளணுங்கிறத அவருக்கு வாயில சொல்லாம கரங்களை உயர்த்தாம என்ன பண்றீங்க? அப்ப சில தருணங்கள்ல ரொம்ப கஷ்டம்தான், கடுமையா தான் இருக்கும். அது கரங்களை உயர்த்தாம இருக்கிறது கூட அன்புதான். நல்லா புரிஞ்சுக்கணும். கரங்களை உயர்த்தினாதான் அன்பு அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போதே கையை இப்படி பிடிச்சிட்டு எல்லா பேரும் சொல்ற வரைக்கும் ஓகே பிரதர், ஓகே முடிச்சா ஓகே, அப்புறம் டீ டைம் எப்போ அப்படின்ற மைண்ட் சீரியஸா. ஏன்னா பரிசுத்தவான்கள் உலகத்தை என்ன பண்ண போறோம், நியாயம் தீர்க்க போறோம். இங்கேயே அந்த கிரைட்டீரியா நம்ம ஒண்ணுமே சொல்ல போறோம். 100% ஏபிசின்னு சில பிரதர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் 100 மார்க் போட்டீங்கன்னா வராது. ஒருத்தர் 75 வாங்குவாரு, ஒருத்தர் 78 வாங்குவாரு. நம்ம பாயிண்ட் என்னன்னா, வேதம் சொல்ற கிரைட்டீரியால கிராஃப் அவங்களுக்கு போன வருஷம் இப்படி இருந்தார், இந்த வருஷம் இப்படி இருக்காரா இல்ல இந்த வருஷம் இப்படி இருக்காரான்றதை யாரும் டிசைட் பண்ணணும். நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய ஊழியங்கள் ஈடுபாடுகள் இம்ப்ரூவ் இருந்துச்சுன்னா ஒரு வருஷம் வாய்ப்பு கொடுக்கலாமே. அந்த 1 இயர் சபை பாருங்க, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா, நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணாதீங்க, கரங்களை உயர்த்தாதீங்க. இந்த ஃப்ரீடம் நமக்கு இருக்கு. ஆஃப்டர் எலெக்ஷன் எந்த பிரதராவது எனக்கு ஏன் நீங்க கரங்களை உயர்த்தல அப்படின்னு கேட்கறாங்கன்னா சபை நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட். அவங்க யாருமே அப்படி கேட்கக்கூடாது, எந்த சகோதரனும் கேட்கக்கூடாது. எவ்வளோ பெரிய மன கஷ்டம் வந்தாலும் பிரேயர்ல வச்சுட்டு என்ன பண்ணிடணும், விட்டுறணும். ஏன்னா சிவியர் டெஸ்டிங் இந்த எலெக்ஷன். அதிலும் ஒசூர் பாத்தீங்கன்னா மெமோரியல் டைம்ல இந்த ப்ராசஸ்க்குள்ள போறது சாத்தானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட் நடக்கலாம், இந்த வருஷம் நடக்கலாம், அடுத்த வருஷம் நடக்கலாம், தெரியாது நமக்கு. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா தேவ சித்தம் நம்ம செய்யறோம். அவன் மற்றபடி எனக்கு எல்லா பிரதர்ஸையும் பிடிக்கும், எல்லா சிஸ்டர்ஸையும் பிடிக்கும்ன்றத நம்ம இருக்கும். இந்த டிசிஷன் மேக்கிங் நம்ம கரெக்டா எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நாமினேஷன்ல எடுக்கக்கூடிய டிசிஷன், நாமினேஷன் கரெக்டா இருக்கணும். நாமினேஷனே முன்ன பின்ன இல்ல கண்ணா பின்னான்னு பண்ணோம்னா அடுத்த வாரம் ரொம்ப கஷ்டப்படுவோம், யாருக்கு தூக்குறது தூக்கூடாது. இந்த டிசிஷன் இன்னைக்கும் அடுத்த வாரம் கரெக்டா எடுத்தோம்னா அடுத்த ஒரு வருஷம் சபை ஃப்ரீயா இருக்கும். இன்னைக்கு எடுக்கிற டிசிஷன் தவறா இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு வருஷம் சபை சஃபர் ஆகும். சஃபர் ஆகிறதுக்கு யார் காரணம்னா நம்ம. ஸோ அதை நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சரியான விஷயத்த நம்ம பண்ணணும், டூ த ரைட் திங்னா. யாரு எங்க எக்லீஷியால எல்டரா இருக்கணும், ப்ராப்பரான பர்சனை நாமினேட் பண்ணுங்க. ப்ராபபிளி நீங்க நாமினேட் பண்ற பர்சன் அடுத்த வருஷம் ரிசல்ட்லயே அவர் அடுத்த வாரம் வரலாம். அந்த மாதிரி சில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்றதுல என்னன்னா, நாமினேஷன் லிஸ்டே அப்படியே ரிசல்ட்டா வரணும். அந்த அளவுக்கு எக்லீஷியா என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரிக்டா இருக்கணும். டூ த ரைட் திங், ப்ரேயர் பண்ணுங்க,
தேவ சித்தம் எதுவோ அதை பண்ணுங்க. சில தருணத்துல பாடம் முடிக்க போறோம், கவலைப்படாதீங்க, 5 நிமிஷம் முடிச்சிடும். சில தருணத்துல ஒரு பிரதர் அருமையான ஊழியம் பண்றாரு, ஆனா எனக்கு மட்டும் அவரை பிடிக்காது. அவர் சப்ஜெக்ட் பேசும்போது கையை தூக்குறாரு, அவர் திரும்பி நிற்கிறாரு, அவர் தண்ணி குடிக்கிறாரு. எனக்கு அதெல்லாம் செட் ஆகும். சப்ஜெக்ட்ல மேடையில நின்று எப்படிதான் பேசணும், அப்படியே கரெக்டா பேசணும். அவர் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதுக்காக அவர் கோட் பண்ணாம இருக்கணும். ஒரு டீக்கன் பிரதர் நல்லா வேலையெல்லாம் செய்யறாரு, ஆனா அடிக்கடி வந்து சும்மா சேர் மேல ஏறி ஏறி நின்று இருக்காரு. சேர் அழுக்காகும்ல, அவர் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல. இப்படி எல்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா வேலை கரெக்டா நடக்குது, அதுக்குண்டான திறமை இருக்கு, தாளந்து இருக்கு, குணலட்சணம் இருக்கு. ஆனா அந்த மெத்தட் எனக்கு பிடிக்கல. இப்ப நான் அவர் கை தூக்கணுமா வேணும்? அதுதான் பிரதர் சொல்றாரு, the decision should be on whether they meet the qualification. full stop. அவ்வளவுதான். பைபிள் சொல்ற குணாதிசயங்களும் திறமைகளும் தாளந்துகளும் அந்த பிரதருக்கு இருக்கா இல்லையா? கண்ணை மூடிட்டு கை தூக்குங்க. அவரு யாரு என்ன தேவையில்லை, கிளியரா சொல்றாரு. அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, நாட் ஆன் வெதர் யூ லைக் தேர் ஸ்டைல். அவர் பேசுறது அந்த ஸ்லாங் எனக்கு என்ன ஆகல, பிடிக்கல. அந்த ஸ்லாங்குக்கு அவர் என்ன ஃபாரினா போயிட்டு வர முடியும்? தமிழ் எப்படி பேசுறதுன்னு கத்துக்கிறது. அது இந்த பார்டர்ல நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். இங்க பெங்களூர்ல எல்லாம் தமிழ்லாம் சில டைம் திட்டுறாங்களா பேசுறாங்களானே நமக்கு. சோ அந்த ஸ்டைல் மாறலாம், ஆனா ட்ரூத், அவர் பேசினா ட்ரூத் கரெக்டா டெலிவரி ஆகுது. வசனம் தான் பேசுறாரு, கரெக்டா சபையை வழி நடத்துறாரு, கரெக்டா ஊழியங்கள் டீக்கன் ஊழியங்கள் செய்யறாரு. ஆனா அந்த ஸ்டைல் எனக்கு பிடிக்கல. மீட்டிங் நடக்கும்போது நடந்துட்டே இருக்கிறாரு, ஏதோ நம்ம சில விஷயம் டிஸ்டர்பா இருக்கும், அதை சொல்லி திருத்த வேண்டிய விஷயமானே தவிர அதுக்காகலாம் நான் கை தூக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு. எனக்கு இந்த எலெக்ஷன்லயே உடன்பாடு இல்லைங்க. சில டைம் எலெக்ஷன்ல ரொம்ப அடி வாங்கிட்டோம்னா இந்த மாதிரி தாட் என்ன வரும், எனக்கு இந்த எலெக்ஷன்லயே உடன்பாடு இல்லை, நான் எலெக்ஷன் நடக்கும்போது ஓட்டிங் ப்ராசஸ்ல என்ன பண்ண மாட்டேன், கலந்துக்க மாட்டேன்னு ஒருத்தர் டிசைட் பண்ணிட்டோம். நம்ம இங்கிலீஷ்ல யாரும் டிசைட் பண்ண மாட்டேன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா பண்ணணுங்கிறது டிவைன் ட்ரூத். நீங்க 6th வால்யூம்ல படிச்சிருப்பீங்க. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம், அப்படி பண்ணவே கூடாது, அது தவறுன்னு நம்ம அட்வைஸ் பண்றோம். எலெக்ஷன்ல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும். இல்லைங்க நான் யாருக்குமே கை தூக்க மாட்டேங்க பிரதர், எனக்கு யார் மேலேயும் பெருசா உடன்பாடு இல்லை அப்படின்னா, பிரதர்ஸ் நடத்துறவங்களே சொல்லுவாங்க, விருப்பம் இல்லைன்னா நீங்க பின்னாடி போய்க்குங்கன்றாங்க. பின்னாடி போய் உட்காந்துட்டோம், இல்லை வெளியே இருந்துட்டோம். அப்படி யாரும் இருக்கக்கூடாது, இருந்தாலும் நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் சினாரியோ நான் சொல்றேன். இல்லை இப்ப எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு, நம்ம எக்லீஷால இத்தனை எல்டர்ஸ் இத்தனை டீகன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. உள்ள அதை குறிச்சு கமெண்ட் பண்ணலாமா நம்ம? அதுதான் பிரதர் சொல்றாரு, இஃப் யூ ஆர் நாட் வில்லிங் டு பார்ட்டிசிபேட் த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். இந்த தேவ சித்தம், சபையில தேவ சித்தம் செய்யறது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு, நீங்க விருப்பம் இருக்கணும், விருப்பம் இல்லைங்கிறதே தப்பு தான். விருப்பம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டா யூ ஷுட் நாட் கம்ப்ளைண்ட். எலெக்ஷன் நீங்க அப்படி நடத்தி இருக்கணும். எலெக்ஷன் நடத்துறதுக்கு நீங்க அந்த ஊர்ல இருந்து அவர் என்ன பண்ணிருக்கணும், கூட்டு வந்திருக்கணும். சப்ஜெக்ட் நீங்க இன்னும் 2 சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிருக்கணும், எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்திருக்குன்னு சொல்லி உள்ள இதை குறிச்சு பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவர் சொல்றாரு, யூ ஷுட் நாட் கம்ப்ளைண்ட் ஆர் கிரிட்டிசைஸ் த ப்ராசஸ். அந்த எலெக்ஷன் நடந்த விதத்தை குறிச்சு, ஏன்னா வெளியில பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த ப்ராசஸ் குறிச்சு கிரிட்டிசிசம் பண்ணக்கூடாது. அது ரிசல்ட் வரும். நம்ம எதிர்பார்த்த பிரதர் டீக்கனாவோ எல்டரோ ஆயிருக்க மாட்டாரு, உடனே அதுக்காக இந்த ப்ராசஸை பத்தி பேசுறது. தேவ சித்தம் சபையில செய்யறதுக்கு உள்ள இருங்க. எனக்கு தேவ சித்தம் செய்யறதுக்கு விருப்பம் இல்லைன்னா வெளில போயிருங்க. தேவ சித்தம் சபையில் நடக்கும், அதை குறிச்சு நீங்க வாய் என்ன பண்ணக்கூடாது. ஃபைனலா ஒரே ஒரு கருத்து தான் பார்க்கணும். இங்க இருக்கிற எல்லாரும் சரீரத்துல ஒரு பார்ட், ஒருத்தர் ஃபிங்கர் ஒரு விரல், ஒரு பிரதர் கண்ணு, ஒரு பிரதர் வாய், கரெக்டா இல்லைங்களா, ஒரு பிரதர் நோஸ், ஒருத்தர் கால். இப்படிதான் சபை இருக்கும். ஒருத்தர் சப்ஜெக்ட் பேசுவாரு, ஒருத்தர் கம்ப்யூட்டர் வேலை செய்வாரு, ஒருத்தர் ஃபேன் என்ன பண்ணுவாரு துடைப்பாரு, ஒருத்தங்க டீ வைப்பாங்க, ஒருத்தருக்கு சேர் போடுவாங்க, ஒருத்தங்க டிரான்ஸ்போர்ட் பார்ப்பாங்க, ஒருத்தங்க சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. இது எல்லாமே சபையில இருக்கணும். எல்லாருமே சப்ஜெக்ட் பேசணும் அப்படின்னா நல்லா இருக்குமா? சும்மா திங்க் பண்ணுங்க. பவுல் சொல்றாரு, சரீரத்துல 2 கண்ணு தான், ஒரு வாய் தான், ஒரு மூக்கு தான். சரீரம் முழுவதும் கண்ணானால் எப்படி ஸ்மெல் பண்ணுவீங்க? மோப்பம் எங்கே கேட்கிறாரு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லாரும் எல்டர் ஆகணும், எல்லாரும் டீக்கன் ஆகணும், எல்லாரும் சபையாகணும் இல்ல. எல்டர்ஸுக்குன்னு குவாலிஃபிகேஷன் இருக்கு, டீக்கன்ஸ்க்குன்னு இருக்கு. இந்த பாயிண்ட் என்னன்னா, நாம என்ன அவையோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம சபையார் சொல்றது ஒரு பக்கம் நம்ம ஏத்துக்கிறோம்,
நம்ம பர்சனலா நம்ம ஸ்டடி பண்ணணும் நம்மளை பத்தி. நாம சபையில என்ன அவயமா இருக்கிறதுக்கு தேவன் வாய்ப்பு தர்றாரு. நமக்கு இந்த வேலை தான் நல்லா வருதுன்னா அந்த வேலையை செஞ்சா போதும். நீங்க எல்ரா ஆகலைன்னா உங்களை 1,40,000 பேரா மாத்த மாட்டேன் அப்படின்னு எங்க பைபிள் வசனம் இருக்கா? நீங்க ஒரு வருஷமாவது டீக்கனா உங்க சர்வீஸை முடிச்சிருக்கணும், இல்லைன்னா உங்களை சபையா கொண்டு வர மாட்டேன். பைபிள்ல ரெஃபரன்ஸ் இருக்கு. எல்ரும் டீக்கனும் இல்லாத எத்தனையோ ஸ்திரீகள் சபையா மாறி இருக்காங்க. ஸ்திரீகள். அப்ப பிரதர்ஸுக்கு இந்த டிஸ்கிரிமினேஷனு, இந்த ஏற்றத்தாழ்வு இது எதுவுமே இல்லை. நமக்கு என்ன வேலை, கண்ணை மூடலாம். தேவன் இந்த வேலையை செய்ப்பான்னு இப்ப சொன்னாருன்னா அந்த வேலையை செய்யலாம். இந்த வேலையை செய்யாதப்பான்னு சொன்னாருன்னா அந்த வேலையை யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒருவேளை நம்மளை எல்ரா எலெக்ட் பண்ணல சபை, நம்ம எல்ரா இருப்போம்னு எதிர்பார்த்தோம், எல்ரா எலெக்ட் பண்ணணும். வேற சில பிரதர் எல்ரா எலெக்ட் பண்ணிருக்குன்னா நம்ம உடனே முடிவு பண்ணுவோம் இது தேவ சித்தம். அந்த பிரதர்ஸுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பேக் போனா நம்ம என்ன பண்ணணும்? அந்த வர்ற பிரதர்ஸுக்கு நம்ம பின்னாடி இருந்து உடைச்சல் என்ன பண்ணக்கூடாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஒரு ஹெல்த்தி எக்லீஷியா எல்லாரும் பண்ணணும். அப்போ சர்ச்சா நம்ம பண்ண வேண்டிய ஃபைனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபைனல் ரொம்ப நேரம் போகுது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, நம்ம சர்ச் மெம்பர்ஸ் we are responsible for helping the elders and deacons in our church. elders deacons ஹெல்ப் பண்றதே யார் தான்? நம்ம தான். அதனால நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அவங்க இருக்காங்கன்னு அவங்க மேலே பிளேம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, ப்ரொவைட் என்விரான்மெண்ட் தட் என்கரேஜ். ஒரு சரியான ஒரு என்விரான்மெண்ட். இவர் கன்வென்ஷன் வைக்கலான்னு வந்து சொல்லும் போது ஓகே பிரதர் 2 நாளா வைங்க கன்வென்ஷன் சொல்லணும் நம்ம. அப்பதான் அவங்களுக்கு அப்படியா 2 நாளா நமக்கு நிறைய வேலை இருக்குன்னு எல்டர்ஸ் டீக்கன்ஸும் மண்டையை உடைச்சிட்டு வேலை செய்வாங்க. கன்வென்ஷன் வைக்கலாமா, கரங்களை உயர்த்துங்க அப்படின்னு கேட்டா சபையார் எல்லாரும் அமைதியா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஊருக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண ஹெல்த்தியா? ஏன்னா நம்ம வளர்ச்சிக்கு தான் அவங்க பிரயாசப்படுறாங்க, அவங்களும் வளர்றாங்க. அப்ப நம்ம நல்ல என்விரான்மெண்ட் என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணணும். அடுத்து, ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் சர்வீஸ் டு அதர்ஸ் போத் இன்சைட். சபையார் எல்டர்ஸுக்கு ரிக்வஸ்ட் பண்ணணும் பிசினஸ் மீட்டிங்ல, பிரதர் நம்ம எக்லீஷியால சில பிரதர்ஸுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சில வாய்ப்புகள் கொடுங்க, அவங்களையும் என்ன பண்ணுங்க, ரெடி பண்ணி விடுங்க. அதே போல நம்மளே பேசாம வெளியூர்ல இருந்து அப்பப்போ பிரதர்ஸ் என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்கன்னு சபை என்ன பண்ணலாம்? ஓப்பனா ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். ரிக்வஸ்ட் மட்டும் தான் கொடுக்கணும். டிசிஷன் யார் எடுப்பா? எல்டர்ஸ் எடுப்பாங்க. யாரை கேட்டு எடுப்பாங்கன்னா அதையும் சபைக்கு எடுத்து அல்டிமேட்டா சபை தான் ஹையஸ்ட் டெர்மினல் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ பட் இது எல்லாமே நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுங்கிறாரு. ஃபைனலா சொல்றாரு, ப்ரொவைட் என்கரேஜ்மெண்ட், கைடன்ஸ், கரெக்ஷன், சப்போர்ட். இது எல்லாமே எல்டர்ஸ் டீக்கன்ஸ்க்கு எக்லீஷியா என்ன பண்ணும். ஸோ இதெல்லாம் நடந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும் சர்ச்சா. இதான் கடைசியா சொல்றாரு, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமா இந்த ஃபெய்த்ஃபுல் ஃபேமிலிக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம எல்லாரும் என்ன செய்யணும். ஸோ ஃபைனலா இந்த நாள் வந்திருக்கு. இந்த நாள்ல அருமையான ஒரு நாமினேஷன் என்ன பண்ண போறோம், செய்ய போறோம். எந்த மாம்சத்துக்கும் இங்க இடம் இல்லை. எல்லா இடத்துல சொல்றதுதான், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, கரெக்டா இல்லைங்களா, எங்களுடைய பெரியப்பா, எங்க சித்தப்பா, ஏன்னா இவருதான் ட்ரூத்துக்குள்ள கூப்பிட்டு வந்தாரு. நோ மோர் எமோஷனல். டிவைன் ட்ரூத் என்ன? ட்ரூத் அந்த குவாலிஃபிகேஷன்ல ஓரளவு பேலன்சிங்கா இருக்கா? அந்த கிராஃப் மேல போகுதா? இதுதான் தேவ சித்தம். ப்ரேயர் பண்ணலாம். இப்போ சர்வீஸ் முடிஞ்சோன்னா ஒரு ஒரு எலெக்ஷன் நம்ம பண்ணுவோம். பண்ணி முடிச்சுட்டு தேவ சித்தம் யார் எந்தெந்த பிரதர்லாம் நம்ம எல்டர்ஸா நாமினேட் பண்ண தேவ சித்தம் கொண்டிருக்காரோ நம்ம நாமினேட் பண்ணலாம். யாரெல்லாம் டீக்கனா நாமினேட் பண்ண தேவன் சித்தம் கொண்டிருக்காரோ நாமினேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் நமக்கு என்ன நடக்கும்? சரி, இப்ப நாமினேட் பண்ணியாச்சு, அதையும் சொல்லி முடிச்சிடலாம். ஏபிசின்னு சில பேரை எல்டர்ஸ்க்கும், இஎஃப்ஜின்னு சொல்லி சில பேர் டீக்கனுக்கும் நாமினேட் பண்ணிட்டீங்க. சண்டே சர்வீஸ் முடிஞ்சு நிறைய கலகலன்னு பேசணும், அப்படியே பெரேன் செடி எல்லாம் போகுது, வீட்டுக்கு போயிட்டோம். நாளைக்கு போயிட்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்றது, பிரதர் என்னதான் இருந்தாலும் அந்த பிரதரை நீங்க டீக்கனுக்கு நாமினேட் பண்ணா விட்டீங்க, அவர் எட்லீஸ்ட் எவ்வளவு வேலை செய்யறாரு அப்படின்னு யார்கிட்ட போன்ல பேசலாமா? எப்படி இந்த பிரதர் போய் அவர் எல்டருக்கு நாமினேட் பண்ணாரு? பிரதர் தான் சப்ஜெக்ட்ல கிளியரா சொன்னாரு, பேசலாமா? யார்கிட்ட ஃபோன் பண்ணி யாராவது ஃபோன் பண்ணி பேசினாங்கன்னா கிளியரா சொல்லிருங்க, தேங்க்யூ சிஸ்டர், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நாளைக்கு என்ன பண்றேன், அடுத்த வாரம் நான் பேசுறேன், அன்பா. அதாவது நீங்க வந்து சொல்றதுலயே அவங்க புரிஞ்சுக்கணும், ஓ இவங்ககிட்ட நம்ம ஈவல் ஸ்பீக்கிங் என்ன பண்ண முடியாது. ஆமா கரெக்ட் தான், பாருங்களேன் எப்படி அவரை நாமினேட் பண்ணாங்க, இப்படி ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அதாவது இங்க எக்லீஷியால நம்ம ஊழியங்கள் நல்லா இருக்கும்,
ஆனா என்ன டிவைன் பர்பஸ்க்கு இந்த பில்டிங்குள்ள வந்திருக்கிறோம், ட்ரூத்குள்ள வந்திருக்குமோ, இது கம்ப்ளீட்டா என்ன ஆயிரும். அப்போ எப்பவுமே ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணக்கூடாது. ஸ்பெஷலா இந்த ஒரு வாரம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசிக்கலாம். யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசலாம். ஆவிக்குரிய விஷயம் பேசுறதா இருந்தா ஃபோன் பண்ணி பேசலாம். இதை குறிச்சு கலந்துரையாடலோ, இந்த நாமினேஷன்ஸ் பத்தியோ, கிரிட்டிசிசம் பண்றதோ, இல்ல அடுத்த வாரம் எலெக்ஷன் ரிசல்ட்டை பத்தி அதுக்கு அடுத்த வாரம் பேசுறதோ, தட் இஸ் நாட் அவர் பிஸ்னஸ். ஏன்னா இது கிளியரா சொல்றோம், தேவ சித்தம் சபையில ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டு அவங்க முடிவு பண்றாங்க. நம்ம அவங்கள குறை சொன்னோம்னா தேவனை குறை சொல்றோம், தேவனை தான் குறை சொல்றோம். ஸோ அந்த குறை காணும் குணம் நமக்கு வேணாம். ப்ரே பண்ணலாம், தேவ சித்தம் செய்யலாம். பொறுமையோடு கூட இந்த வேத பாடத்தை கேட்ட அனைவரையும் தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும், விசேஷமாக ஒசூர் சபையாருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் நன்றிகளை நான் தெரிவித்தேன். ஆமென்.